நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் நெக்கணமும் அதிர்ச்சிறந்த திராவிடனல் திருநாடும் கக்க சிறு விரைவுகளும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுள்ள எத்திசையும் புகழ்வணக்க இருந்ததும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீருடன் நீ திறமுயர்ந்து செயல்மறந்து வாழ்த்துமே வாழ்த்துமே வாழ்த்துமே.
கல்லாக இருந்த என்னை கற்கண்டாக மாற்றியவளே, புல்லாக இருக்கும் என்னை புயலாக மாற்றியவளே, வில்லாக இருக்கும் என்னை விடுகிறவளே, வீரத்தாயே, தமிழ் அன்னையே, வணங்குகிறேன் உன்னையே. உலகத்தில் உள்ள மொத்த மொழிகளின் எண்ணிக்கை 6809. இதில் 700க்கு குறைவான மொழிகளில் மட்டுமே பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு இவை இரண்டும் உள்ளது. 100 சொந்த வரி வடிவம் கொண்ட மொழிகள் 100. இவற்றுக்கெல்லாம் மூல மொழியாய் திகழ்வது 6. தமிழ், சீனம், கிரேக்கம், லத்தீன், எபிரேயம், சமஸ்கிருதம். இதில் கிரேக்கத்துக்கு பேச்சலுக்கு கிடையாது, லத்தீனுக்கு பேச்சலுக்கு கிடையாது, எபிரேயத்துக்கு பேச்சலுக்கு கிடையாது, சமஸ்கிருதத்துக்கும் பேச்சலுக்கு கிடையாது. பழங்கால சீனர்களுக்கு இன்றைய சீனர்களின் உச்சரிப்பு புரியாது, இன்றைய சீனர்களுக்கு பழங்கால சீனர்களின் உச்சரிப்பு புரியாது. இதுவே மற்ற மொழியினரின் சிறப்பு. ஆனால் என் தமிழ் மொழி தொன்மை, முன்மை, மேன்மை, எண்மை, ஒன்மை, வன்மை, வாய்மை, தூய்மை, செம்மை, மும்மை, தனிமை, இனிமை, பெருமை, திருமை, எண்மை, வியன்மை என செம்மொழிக்கே உரிய 16 பண்புகளையும் உடையது. தொல்காப்பியரே இன்றைக்கு வந்து தமிழில் பேசினாலும் நாம் பேசும் தமிழ் அவருக்கு புரியும், அவர் பேசும் தமிழ் நமக்கு புரியும். பொய்யகனாலும் புகழ் விளைத்தல் என் வியப்பாம், வையகம் போட்டு வயங்கொழி நீர் கையகல கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்று மூத்த குடி எங்கள் தமிழ் குடி என்று தமிழின் தொன்மையை பறைசாற்றுகிறது புறப்பொருள் வெண்பாமாலை. பாலும் தெளி தேனும் பாகும் பருப்புவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன், கோலஞ்சை துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றுந்தா என தமிழை நன்கு கற்றுணர்ந்த ஔவையாரே மேலும் தமிழை கற்க இறைவனிடம் வேண்டுகிறார். இது போல லட்சக்கணக்கான பாடல்கள் தமிழின் செழுமையையும் தொன்மையும் உலகிற்கு பறைசாற்றுகின்றன. பின்னே நின்று என்னை பிறவி பெறுவது முன்னை நன்றாக முயல்தவம் செய்கிறார், என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்ற வரிகளின் மூலம் தான் பிறப்பெடுத்ததே இறைவனை தமிழில் பாடுவதற்காகத்தான் என்று உலகிற்கு உணர்த்துகிறார் திருமூலர். இயல், இசை, நாடகம் என்னும் முத்தமிழாய் வளர்ந்து செம்மொழியாய் வளம் கொண்டு வரும் ஒரே மொழி என் தமிழ் மொழியே. திருவள்ளுவர், கம்பர், ஔவையார், பாரதியார் போன்ற புலவர்களாலும் அரசர்களாலும் பாராட்டி சீராட்டி வளர்க்கப்பட்ட மொழி எனது தமிழ் மொழி. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாவேந்தர் பாரதிதாசனின் வரியை கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பகிரதா. நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர். 1330 குறள், 133 அதிகாரங்கள் உள்ளன. அதிகாரம் 40. கல்வி. கற்க கசட கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. எண்ணென்ப யானை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. கண்ணுடைய என்பவர் கற்றோர் முகத்திரண்டு, புண்ணுடைய கல்லாதவர். உவப்பு தலைக்கூடி உள்ள பெரிதல் அனைத்தே புலவர் தொழில். உடையார் முன் இல்லார் போல் ஏற்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். தொட்டனைத்து ஊறும் மலக்கேணி மாந்தருக்கு கற்றனைத்து ஊறும் அறிவு. யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்தனையும் கல்லாத அறிவு. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்பு உழைத்து. தாமின் புறுவது உலகு இன்புற கன்று காமொருவர் கற்றறிந்தார். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கும் ஆடலும் மற்றையவை. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் துயிலன். நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். திருக்குறள். அதிகாரம் 4. அரண் வலியுறுத்தல். சிறப்பீனும் செல்வமும் ஈனும் அறத்தினுங்கு ஆக்கம் எவன உயிருக்கு. அறத்தினுங்கு ஆக்கமும் இல்லை அதனை மறுத்தலின் ஊங்கில்லை கேடு. ஒல்லும் வகையான அறிவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல். மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்தரன் ஆகுதல் நீளப்பிற. அதுக்காறு அவா வெகுதி இன்சொல் 4 விழுக்கா என்றது அறம். அதிகாரம் 40. கல்வி. கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. எண்ணென்ப என எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. கண்ணுடையார் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு, புண்ணுடையார் கல்லாதவர். உவப்பு தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். உடையார் முன் இல்லார் போல் ஏற்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனைத்து ஊறும் அறிவு. நன்றி, வணக்கம். வணக்கம். என் பேர் பாலைவன். நான் 1ஆம் வகுப்பு படிக்கிறேன். திருக்குறளை எழுதிய
வாழும் உயிருக்கு கண்ணுடைய என்பவர் கற்றார் 32 புண்ணுடைய கல்லாதவர் ஊப்ப தலைக்குடி உள்ள பெய்த அனைத்து புலவர் தொழில் உடையார் மூணு இல்லார் போல் கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர் சட்டத்தூர் மணிக்கேணி மாணவருக்கு கட்டைட்டு ஊறுமறிவே யாதானும் நாடாமல் ஊறாமல் எண்ணூருடன் சார்ந்துரையும் கல்லாதே ஒருமைக்கன் தான் கேட்ட கல்வி ஒருவருக்கு எருமையும் யாம் அப்புடைத்தேன் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாறல்ல மற்றவை அகரமுதெல்லாம் அரி பகவான் இனிய உலகா இன்னல் குரல் கணிப்ப வாழ்க்கை ஈன்ற பொழுதில் பெருகும் தன் மகனை சான்றோன் என கேட்டுத்தான். நன்றி. தித்திக்கும் தென் தமிழ் திக்கட்டும் பரவட்டும் என் முத்தமிழ் தாய்க்கு முதற்கண் வணக்கங்கள். சி மிருகமே என்று மனிதனை திட்டாதே மனிதனே. எந்த விலங்கும் இறைப்பைக்கு மேலே இன்னொரு வயிறு வளர்ப்பதில்லை. எங்கேனும் தொப்பை கிளியோ தொப்பை முயலோ பார்த்ததுண்டா? எந்த விலங்குக்கும் சர்க்கரை வியாதி இல்லை தெரியுமா? இன்னொன்று பறவைக்கு வேட்பதில்லை. எந்த பறவையும் கூடுகட்டி வாடகைக்கு விடுவதில்லை. எந்த விலங்கும் தேவையற்ற நிலம் திருடுவதில்லை. கவனி மனிதனே, கூட்டு வாழ்க்கை இன்னும் குறையாதீர்கள் காட்டுக்குள் தான். அறிந்தால் ஆச்சரியம் கொள்வாய். உடம்பை உடம்புக்குள் புதைக்கும் தொழுநோய் விலங்குகளுக்கு இல்லை. மனிதா, இதை மனம் கொள். கர்ப்ப வாசனை கண்டு கொண்டால் காலை பசுவை சேர்வதில்லை. ஒருவனுக்கு உனக்கு வார்த்தை, புறாவுக்கு வாழ்க்கை. எந்த புறாவும் தன் ஜோடி அன்றி பிற ஜோடி தொடுவதில்லை. பூகம்பம் வருகுதலில் அலைப்பாயும் விலங்குகள், அறிவயிற்றில் சிறகடிக்கும் பறவைகள். இப்போது சொல், அறிவில் சிறந்தது யார்? மரணம் நிஜம், மரணம் வாழ்வின் பரிசு. மாண்டால் மானின் தோல் ஆசனம், மயிலின் தோகை விசிறி. யானையின் பல் அலங்காரம், ஒட்டகத்தின் எலும்பு ஆபரணம். நீ மாண்டால் சிலரை நெருப்பே நிராகரிக்கும் என்பதால் தானே புதைக்கவே பழகினோம். ஒன்று கேட்கிறேன், எல்லா விலங்கும் மனிதனுக்கு பாலூட்டும். எவளேனும் ஒருத்தாய் விலங்குகளுக்கு பாலூட்டியதுண்டோ? சி மனிதனே என்று மனிதன் சி மிருகமே என்று மனிதனை திட்டாதே மனிதனே. கொஞ்சம் பொறு. காட்டுக்குள் என்ன சத்தம்? ஏதோ ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்தை ஏசுகிறதே. சி மனிதனே. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள். வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். பொய்மையும் வாய்மையும் இடைத்த புரை தீர்த்த நன்மை பயக்கும் எனின். தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். உள்ளது பொய்யாதது ஒழுகின் உலகத்தார் உள்ளது உலகத்தார் எனின். நன்றி, வணக்கம். மேலே அமரவிருக்கும் சான்றோருக்கும் அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் பெரியோருக்கும் வணக்கம். நான் இன்று சொல்ல போவது அறிவுக்கு அறிவூட்டும் திருக்குறள். 40வது அதிகாரம் கல்வி. கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. கண்ணுடையார் என்பார் கற்றோர் 32 புண்ணுடையார் கல்லாதவர். ஊப்ப தலை கூடி உள்ள பிடிதல் அனைத்தே புலவர் தொழில் உடையார் முன் இல்லார் போல் கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவன். தொற்றனை தூறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூறும் அறிவு. யாதானும் நாடாமல் ஊறாமல் என்றொருவன் சான்றுணையும் கல்லாதவாறு. ஒருமைக்கண் தான் கட்ட கல்வி ஒருவருக்கு எலுமையில் ஏமா புழைத்து. தாமே புலவது உலகனை புறக்கண்டு காமொருவர் கற்றறிந்தார். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. நன்றி. முதற்றே உலகு. கற்றதனால் ஆய பயனும் வாழறிவன் நற்றால் தொழாதெனின். சொல்லிடுறியா? தெரியாது.
தம்பி உள்ள வாங்கப்பா. நமக்கு தமிழ் உள்ள வாங்க கேட்டு. அதுல நீங்க மகாலட்சுமி கேட்டு உள்ள வாங்க. இல்லை அது வந்து கோயில். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஆர் சாய்கிருஷ்ணா. நான் 3ஆம் வகுப்பில் படிக்கின்றேன். நான் இப்பொழுது திருக்குறள் கூறப் போகிறேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. கற்றதனால் ஆய்வெண்கொள் வாளறிவன் நட்டால் சொல்லா நெறி. மலர்மிசை எகினன் மானடி சேர்ந்தால் எல்லாமிசை நீடு வாழ்வார். கற்கா கற்ற கற்பவை கடப்பின் ஈர்க்காதற்கு தக. என்ப ஏனே எட்டென்ப இவ்விரண்டும் கண்ணென்பா வாழும் வீட்டு. கெடில் வில் செல்வம் கல்வி ஒருவருக்கு மானல்ல மற்றியவை. தானம் தாமிண்டும் தாங்கா வியனுலகம் மானம் மணங்கா திண்ணி. நீரென்று தமையா உலகனின் யார் யாருக்கும் மானென்று தமையா ஒருக்கு. அன்பிற்கும் உண்டோர் அடைக்கும் தார் ஆர்வலர் புன்கல் நீர் பூசல் தரும். மோப்பு குழையும் மணிச்சம் முகம் திரிந்து நோப்பு குழையும் இனிது. இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்பாக ஆய்கவர்ந்தற்று. செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் மாணகமும் மாற்றாடது. காலத்தினால் செய்த நன்றி சீர்கனும் ஞானத்தில் மான பெரிது. நன்றி மறப்பது நன்று அன்று நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று. இன்னா செய்தாரே ஒருத்தல் அவன் நான் நன்னயம் செய்துண்டல். பிறர்க்கின்னா முற்பதல் செய்யும் தமக்கின்னா பிற்பதல் தாமே வரும். அஞ்சுவது அஞ்சாமை பெருமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தன்னன் செறிவது பெயர்க்கா பொய்தப்பின் தன்னஞ்செய் தன்னை சுடும். தீயவை தீய பயக்கலால் தீயவை தீனும் அஞ்சப்படும். அறத்தான் வருவது என்பும் மற்றதெல்லாம் பொருத்த புகழும் இல. பயன் தூங்கா செய்து உதவி நயன் தூக்கேன் நன்மை கடலின் பெரிது. அன்புடைமை ஆண்டு குடிப்பிருத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. அடக்கம் அமரர் உய்க்கும் அடக்காமை ஆறினுள் உய்த்துவிடும். தக்கார் கனவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தால் செய்யின். என்பிலதனை வெயில் போல் காயுமே அன்பிலதனை அறம். பணிவுடையன் இன்சொல்ல நாதல் ஒருவருக்கு அடியல மற்றும் பிற. வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு ஆண்டும் இடும்பை இல. விண்ணின்று பொய்ப்பின் வெந்நீர் வீணுலகத்து உள்நின்று உலட்டும் பசி. நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டி விழும். வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொலல். காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அவரின் நொங்கி இல்லை உயிருக்கு. நிலையும் தெரியாத அடங்கியான் தோற்றம் மழையினும் மான பெரிது. எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யாகாவா நயனம் நாகாக்க காக்காக்க சோகப்பல் சொல்லி இழுக்கப்பட்டு. ஒழுக்கம் விருப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினம் ஓம்பப்படும். தந்தை மகர் காற்று நன்று அபயத்து முந்தி இருப்ப செயல். ஈன்ற பொழுதின் பெரிதூக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். உதவி குழலினிது ஆழினிது என்ப தன் மக்கள் மழலை சொல் கேளாதார். என்னன்றி கொண்டார்க்கும் மொய் உண்டா மொய்வில்லை செய்நன்றி கொன்றவர்க்கு. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். கண்ணுடையார் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாதவர். பொய்மையும் வாய்மையிடத்து பொருள் தீர்த்த நன்மை பயக்கும் எதிர். தீனால் சுட்டப்போன் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்டவடு. உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டால் சால்பின் வரைத்து. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்தில் அகநக நட்பது நட்பு. துப்பார்க்கு துப்பாயை துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாயை தூவும் மலை. தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கொல்லி தரும். நன்றி வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கம். 2 சிறப்புகளை நான் தான் அழைத்தேன். என்னுடைய அழைப்பை கேட்டு வந்தவர்களுக்கு அவர் புரியாத ஐயா சந்தேகத்தில் சொன்னார் நான் வருவேன்னு சொல்லிட்டு. அதுக்காக ஈஸ்வரி சகோதரி ஈஸ்வரியை நான் சரி நீங்கள் சிறப்பு பேச்சாளராக வாங்கன்னு சொல்லி தலைப்போட நான் சொன்னேன். பாரதின்னு அவங்க வண்டியில் காரில் வரும்போது சொன்னாங்க, அண்ணன் சூரியகாந்த் வந்துட்டார், அவர் பேசுகிற நான் பார்வையாளராக தான் வந்திருக்கேன், அதனால் 2 பேச்சா சுருக்கமாக முடிச்சுக்கிறேன்னு சொன்னாங்க. அதனால அடுத்த அமர்வில் அவங்க நீண்ட நேரம் பேசுவாங்க. இப்போ ஐயா சூரியகாந்தனுக்காக அவங்க இடம் கொடுத்துட்டாங்க. அதனால என்னுடைய தலைப்புக்கு நான் வர்றேன். அதை பேசிட்டு இருந்தால் அப்புறம் பேசிட்டே இருக்கணும். அவங்க நிறைய புக் எழுதியிருக்காங்க.
அதாவது அவங்க இப்போ வெள்ளைக்கு பார்த்தா தமிழ்நாடு புதிய ஒரு அமைப்பு நடத்திட்டு இருந்தோம். அப்போவே எனக்கு அறிமுகம். அப்போ வந்து ஒரே ஒரு புக்கை எனக்கு கொடுத்தாங்க, நீலகிரி வட்டார சொல்லாகராதி அப்படின்னு ஒரு புக் கொடுத்தாங்க. அது ரொம்ப அருமையாக இருக்குது. அது மாதிரி ஒரு நிறைய புக் எழுதியிருக்காங்க. திருப்பூர் எல்லாத்தையும் மகளிர் கல்விக்குள் வேலை பணி ஓய்வு பெற்று இப்போ தான் இதாகிருக்காங்க. அவரை பற்றி நிறைய சொல்லணும். அவர் பேசுறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி அவரை பற்றி அறிமுகம் சொல்லிக்கிறேன். என்னுடைய தலைப்புக்கு வர டிசம்பர் மாதம் பிறந்தவர்கள் ஒரு 10 பேர் இருக்காங்க. என்ன ஒவ்வொரு அமர்விலையும் ஒரு 5 பேரை தான் சொல்ல முடியும். நிறைய பேர் வர்றாங்க. நான் பேசிட்டு தான் மற்றவங்களுக்கு பேசணும். அதனால இந்த அமர்வில் ஒரு 5 வரையும், அடுத்த அமர்வில் ஒரு 5 வரையும் சொல்லி இந்த இதில் வந்து முதல்ல குதிராம் போஸ். அவர் வந்து டிசம்பர் 3ஆம் தேதி பிறந்தவர். அவரை பற்றி சொல்லணும்னா, அதாவது இந்திய சுதந்திர போராட்டம் வர இதில் 16 வயசுல தூக்கில் போட்ட ஒரே ஆளு குதிராம் போஸ். அதாவது ஆங்கில நீதிபதிகள் கடுமையான தண்டனை கொடுத்துருந்தாங்க. ஒரு நீதிபதி கல்கத்தாவில் ரொம்ப, அதாவது என்ன சொல்றேன், எதுக்கிறதாலும் தூக்கு தண்டனை. இவங்க வந்து இந்த நீதிபதி சும்மா விடக்கூடாது, நம்ம ஏதோ பண்ணணும்னு சொல்லிட்டு திட்டம் போட்டு பண்ணி அந்த நீதிபதி வந்து அந்த கார்ல அவங்க குடும்பத்தார், அவங்க மனைவி மக்கள்லாம் போயிருக்காங்க. அந்த குண்டு வீசினதுனா அவங்க இறந்துட்டாங்க. ஆனா இவர் சொல்லியிருக்காங்க, நான் நினைச்சது வந்து நடந்தவன போய் நான் இது அப்படின்னு சொல்லியும் அவங்க கேட்கல. அவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. அப்போ தூக்கு தண்டனை கொடுத்த உடனே நீதிபதி கேட்டாராமா, இந்த தண்டனை பத்தி என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்க ஒரு வாரம் என் கூட வந்தீங்கன்னா வெடிகுண்டு செய்யறதுக்கு எப்படின்னு சொல்லி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாப்லையாமா. அது அவ்வளவு இதானது. சுதந்திர போராட்டத்துல ரொம்ப சின்ன வயசுல இதானது. இந்த மறக்க முடியாத ஒரு நபர். அடுத்தது பாவு ராஜேந்திர பிரசாத். அவரு டிசம்பர் 3ஆம் தேதி பிறந்தவர். அவர் இந்தியாவில் தொடர்ந்து 2 தடவை 10 ஆண்டுகள் குடியரசுத் தலைவராக இருந்தவர். ரொம்ப எளிமைக்கு பெயர் போனவர். அவர் வந்து அப்ப சம்பளம் குடியரசுத் தலைவர் 10,000 ரூபாய். அரசாங்க வீட்டில் இருக்கும், அரசாங்க காகித பயன்படுத்தலாம். 10,000 ரூபாய்க்கு என்ன செலவு இருக்கு, நம்மளுக்கு 2,500 ரூபா போதும் அப்படின்னு 7,500 ரூபாயை பேரிடர் நிவாரணத்துக்கு சேர்த்தனால 10 வருஷம். இன்னைக்கு நினைச்சு பார்க்கவே தனக்கு இந்திய அரசு தலைவர் இப்படியெல்லாம் இருந்திருக்காங்கன்னு. அப்புறம் இந்த கடைசி பதவி காலம் முடிச்சு பாட்னாவுக்கு ரயிலில் போய் இறங்கி குதிரை வண்டியில் போனாராம். இன்னொரு முக்கியமான செய்தி, கடந்தாண்டி தான் ஐயா வைக்கலையே சொன்னேன், அவர் ஒன்றும் கண்டுக்காம விட்டாரு. அவருடைய பிறந்த நாளை வழக்கறிஞர்கள் தினமா கொண்டாட சொல்லியிருக்காரு. நான் கடந்தாண்டா ஐயா அவர் சொன்னேன், அந்த இது அன்னைக்கு ஸ்வீட் வாங்கிட்டு வர வந்துட்டாரு. சரி பரவாயில்ல. அடுத்தது நீலகண்ட பிரம்மச்சாரி. அதாவது வாஞ்சிநாதன் வந்து ஆர்ட்ஸ் துறைய கொண்டு இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். அதுல முதல் குற்றவாளி இது பண்ணவர் இவர் நீலகண்ட பிரம்மச்சாரி, தீவிரவாதத்துக்கு இது. அவர் வந்து அப்போ அவர் தண்டனை 7 ஆண்டு சிறை தண்டனை. இது அவருக்கு அப்போ வயசு 21 தான். இந்திய சுதந்திர போராட்டத்தில் புரட்சி இயக்கத்தை தோற்றுவித்து அதில் 20,000 மேற்பட்டவரை படைவீரர்களாக ஒருங்கிணைத்து போராட தயாரானவர். பாரதியாரின் உற்ற நண்பர். மகாத்மா காந்தி இவரை சந்திப்பதற்காக மலை அடிவாரத்தில் காத்திருந்தார். அவ்வளவு ஒரு ரொம்ப தான ஒரு நபர். ஆனா என்னன்னா, இவரை பத்தி யாரும் நினைக்கிறதுல, இவருக்கு உரிய மரியாதை யாரும் கொடுக்கல. இவ்வளவு பெரிய ஆளுக்கு நம்ம இந்திய அரசியல்ல அவருக்கு முக்கியத்துவம் யாருமே கொடுக்கல. அப்புறம் ராஜாஜி பத்தி சொன்னா ஒரு அமர்வே நடத்தணும். அதாவது ஆங்கிலத்தில் எப்படி புலமையோ அதே மாதிரி தமிழ்லையும் 2லையும் இதானவர். அப்போ அவர் சட்டக்கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கும்போது விவேகானந்தர் இந்த அமெரிக்க சுப்பிரமணியத்தில் இலங்கை வழி இங்கே வந்திருக்கார். இந்த கல்லூரி ஆசை இவங்கிட்ட மாணவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது கிருஷ்ணர் படத்தை காமிச்சு, ஏன் மற்ற கடவுள் வந்து கிருஷ்ணர் நீல நிறமா இருக்காரு அப்படின்னு கேட்கும்போது இவர் ராஜாஜி கேட்டுக்காரு, கடலின் நீளம் என்ன, வானின் நீளம் என்ன? விவேகானந்தன் புள்ளுன்னு இருக்காரு, எங்கள் கிருஷ்ணர் எல்லா இடங்களையும் நிறைந்திருக்கிறார், அதுதான் மற்ற கடவுளுக்கு இவருக்கு ஒரு வித்தியாசம் அப்படின்னு சொன்னார். ராஜாஜி முதுகுல தட்டி, இந்த விவேகானந்தர் முதுகுல தட்டி, இவன் நாளைக்கு பெரிய ஆளா வருவியா அப்படின்னு அவருடைய வாக்கு, விவேகானந்தருடைய வாக்கு பழிச்சு விட்டார். அடுத்து அணுசக்தி ஒழிப்பு சம்பந்தமா இங்க அமெரிக்க ஜனாதிபதி கென்னடி போய் சந்திச்சுட்டு வெளியே வர்றாரு. நிருபர்கள் கேட்கறாங்க, டாக்ஸ் வித் கென்னடி இஸ் ஃப்ரூட்ஃபுல் அப்படின்னு உடனே இவர் சொன்னாராம், இட் மே பி ஃப்ளவரிங் அப்படின்னா பூ பூத்தாலும் பூக்கலாம், பூக்காமல் போனாலும் போகலாம், பேச்சுவார்த்தை சுமூகமா முடியுது. இப்படி வார்த்தை யூஸ் பண்ணிருக்காரு. இந்த மாதிரி ரொம்ப இதானவர். நம்ம இந்தியாவில் முதல் கவர்னர் ஜெனரலா இருந்தாரு. எளிமைக்கு மறுபெயர். அவர் வாழ்க்கையே எளிமையிலேயே தான் போச்சு. எந்த வித பகட்டும் இதுவும் பண்ணல. சிறந்த வழக்கறிஞர்.
வழக்கறிஞர்னா பணம் வாங்காத வழக்கறிஞர். ஏழைகள் கஷ்டப்படுறாங்கன்னா அவர்களுக்காக நீதிமன்றத்தில் வாதாடி உண்மை நிலைநாட்டியவர், அப்படிப்பட்டவருடைய இது. அப்புறம் பாரதியாரை பற்றி பேசினா அந்த அம்மா தலைப்பு கொடுத்தேன், அதனால் அந்த ஊருக்கு போகல. அவர் எல்லா இதுவும் தாலாட்டு பாட்டை தவிர எல்லாத்தையும் அவர் எழுதியிருக்கார். அதில் குறிப்பாக சொல்லணும்னா தாலாட்டு பாட்டை பற்றி ஏன் நீங்கள் எழுதுறேன்னு கேட்கும்போது, நம்ம இப்போ விழித்திருந்து அந்நியனை வெளியேற்ற வேண்டிய நேரம், இப்போ நம்ம தூங்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். தேசிய ஒருமைப்பாட்டை பற்றி அவர் எழுதின பாட்டுக்கு நிகராக யாருமே எழுதலை. சிந்து நதியின் மிஷன் எழுதினே கேரள நாட்டு அந்த பாட்டுக்கு மாதிரி என்ன சொன்ன வார்த்தைகள் ஒன்றுமே எனக்கு நினைவாகலை. வங்கத்திலோடும் நீரின் மிகையால் மையத்து நாடுகள் பயிர் செய்வோம்னு சொன்னார். நம்ம 2 மாநிலத்துக்கு இடையே பிரச்சனை, காவிரி பிரச்சனையை தீர்க்க முடியாமல் இருக்குது. அப்புறம் இன்னொரு ஒரு வரி என்னன்னா, ரொம்ப வருத்தத்துக்குரிய செய்தி, தனி ஒருவன் குணவில்லைன்னு ஜெகத்தின் எழுத்துடணும்னு சொன்னார். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நனவாகம் இருக்கு. அவர் எழுதும் போது இந்திய தினத்தொகை பாகிஸ்தான் பங்களாதேஷ் 30 கோடி, இன்னைக்கு இந்தியா மட்டும் 140 கோடி. ஆனால் அவர் கண்ட கனவு வெளிநாட்டுகளில் நனவாயிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு சொன்னா, நெதர்லாந்து தமிழ்நாட்டில் 3 பாகம், அங்கே சாப்பாட்டுக்கெல்லாம் யாரும் இறக்குறது இல்லை. அதே மாதிரி ஜெர்மனியில் நீங்கள் ஹோட்டலில் போய் சாப்பிட்டீங்கன்னா அந்த ஃபுட்டை வேஸ்ட் பண்ணால் அந்த ஃபுட்டு வேலை 500 வச்சுங்க, 1000 ரூபா நான் பணம் கட்டணும். அதே இது அந்த பணத்தை வந்து கவர்மெண்ட்டுக்கு அவங்க வச்சுக்க முடியாது, ஹோட்டல்காரங்க வச்சுக்க முடியாது, கவர்மெண்ட்டுக்கு அதை இது பண்ணி கவர்மெண்ட் இல்லாதவங்களுக்கு அதை வந்து உணவுப் பொருள் வாங்குறதுக்கு இது பண்ணுறாங்க. அப்புறம் இத்தாலியில் இப்போ நீங்கள் நம்ம காஃபி குடிக்க போகிறோம், கடையில் 2 காஃபி ஆர்டர் பண்ணி 1 காஃபி நம்மளுக்கு கொடுப்பான், இன்னொரு காஃபி ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பானா. பணம் இல்லாமல் யாராவது காஃபி வாங்க போனாங்கன்னா அவங்களுக்கு ஒரு காஃபியை கொடுத்து போட்டு அந்த ஸ்டிக்கர் எடுத்துருவானா. இந்த மாதிரி பாரதியார் கண்ட கனவு வெளிநாடுகளில் நனவாயிட்டு இருக்கு. நம்ம நாட்டில் எப்போ நனவாகும் என்பது எனக்கு கேள்விக்குறியா இருக்குது. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். பொதுவாக சாதனை செய்வதிலே 3 வகையாக வாழ்ந்து செல்வதை நான் கண்டிருக்கிறேன். பிறர் செய்த சாதனையே தானும் செய்து வாழ்ந்து மடிந்திருக்கிறார்கள், இல்லை பிறர் செய்யாத சாதனைகளை செய்து நிறைவு செய்து சென்றிருக்கிறார்கள். ஆனால் ஒரு சாதனையை செய்ய முடியாத சாதனையை செய்து வந்து கொண்டிருப்பவர் நமது மருத்துவர் ஐயா அவர்கள். அவருக்கு இந்த நேரத்திலே எனது நன்றி கலந்த வணக்கங்களை ஐயா அவர்களுக்கும் அவர் துணைவியாருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் எனது பணிவான வணக்கங்களையும் நன்றிகளையும் இந்த நேரத்திலே உரித்தாக்கிக் கொள்கிறேன். இந்த நிகழ்விற்கு நான் வருவதற்கு காரணம் அன்பின் மிகுதியால் சகோதரரான தெய்வசிகாமணி ஐயா அவர்களுக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்விற்கு அனுமதி அளித்து சிறப்புரை ஆற்றுவதற்காக அனுமதி கொடுத்த மருத்துவர் ஐயா அவர்களுக்கு மேலும் நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறேன். நான் சொல்லுவதெல்லாம் சிறப்புரை இல்லை, இதுவரை இன்று நடந்ததுதான் சிறப்புரை. நீங்கள் நிகழ்த்தியதெல்லாம் எனக்கு சிறப்புரையாக இருந்தது. எனக்கு இந்த நிகழ்வை என்னால் மறக்க முடியாது. ஆனால் ஒவ்வொருவரிடத்திலே ஒவ்வொருவரும் எத்தனை கருத்துக்கள் நான் அறிந்து கொள்ள முடியாது. இப்படிப்பட்ட மேடையில் வீற்றிருக்கக்கூடிய இலக்கியத்திற்கே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூரியகாந்தன் அண்ணன் அவர்களே, என்னிலும் மிகுந்த அறிவு சார்ந்த பெரியோர்களே, குழந்தைகளே, சான்றோர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இன்று காலையிலிருந்து நான் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தேன். குழந்தைகள் தன்னுடைய ஆற்றல்களை எல்லாம், கவிதைகளையும் திருக்குறளையும் எல்லாம் சொல்லிக் கொண்டு வந்தார்கள். அப்பொழுதுதான் நினைத்தேன், பாரதி, நீ நினைத்ததெல்லாம் பொய்யாகவில்லை,
நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய் இப்பொழுது கம்பன் கலைக்கூடம், வள்ளுவனின் திருக்குறள், அம்மையார் கொடுத்த சிலப்பதிகாரம், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். நீ வள்ளுவனை போல், கம்பனை போல், இளங்கோவை போல் இந்த உலகிலே யாங்கனுமே பிறந்ததில்லை என்று சொன்னாயே. இவர்களெல்லாம் பிறந்திருக்கிறார்கள். யாமறிந்த மருத்துவர்களிலே இவரை போல் நான் இந்த பூமியிலே இதுவரை நான் கண்டதில்லை. அவரிடம் மருத்துவ புலமை மட்டுமா? அவர் சென்று வந்த வியட்நாம் வந்த இடங்களையெல்லாம் நான் கண்டுகளித்தேன். எனக்கு அவர் சகோதரர் அனுப்பியிருந்தார். அவர் சொல்லுகின்ற அந்த தகவல்களை எல்லாம் கேட்டு நமக்கு வியப்பாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, நம்முடைய நாட்டிலே இருக்கக்கூடிய வளங்கள் எல்லாம் திருடி சென்று விட்டார்களே, இன்னும் களவாடி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் எத்தனை சிலைகள்! கலிகாலம் தொடங்கிவிட்டது. போகர் கூட்டம் போடுகிறார் சதுரகிரியிலே. நோய் அதிகமாக இருக்கிறது, வரப்போகிறது. அதற்கு என்ன செய்வது மக்களுக்கு என்று சொல்லும்போது அவர்கள் எல்லோரும் முடிவு செய்து நீயே ஒரு சிலையை செய் என்று சொன்னதனாலும் பேரிலே அவர்கள் அந்த மூலிகைகளெல்லாம் 2 மூலிகைகளை சேர்க்கிறார், சேரவில்லை. பிறகுதான் கனவிலே தோன்றி நீ பழனிக்கு போ, அக்னி மூலையிலே அங்கே ஒரு செடி, அந்த அக்னி நட்சத்திரத்திலே 21 நாட்கள் மட்டுமே பூ பூக்கும், அதை கொண்டு வா சேர்க்கும் என்று சொல்லுகிறார். பிறகு அதே போல அவர் அந்த பூக்கள் அங்கே சென்று கொண்டு வந்து சேர்க்கும் போது அது சேர்ந்து விடுகிறது. அப்படிப்பட்ட அந்த 9 நவ பாசானங்களை கொண்டு தயாரித்த சிலைதான் இன்று பழனி மலையிலே இருக்கக்கூடிய சிலை. ஏன் அங்கே வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், செவ்வாயின் கிரகங்கள் அங்கே அதிகமாக விழுவதால் அங்கே அந்த சிலையை வைத்திருக்கிறார்கள். அதனை பாலாபிஷேகம் செய்து மக்கள் சென்று அதனை அருந்தினால் நோய் குணமாகும் என்பதற்காக. இதை எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், அந்த சிலையெல்லாம் அழகாக எடுத்து சொன்னாரே மருத்துவர், அந்த மருந்து, அந்த பாலாபிஷேகத்தை நாம் அதை பால் உண்டு வந்தால் அத்துணை நோயும் குணமாகுமாம். ஆனால் அந்த சிலை உண்மைதானா என்று ஆராய்ச்சிக்குரியதாக என்று ஆகிவிட்டது. இப்படிப்பட்ட நெஞ்சிலே குடிகொண்டுள்ள அச்சத்தை போக்க வந்த கவிஞன் பாரதி. இந்த பார் அதிர வைத்த பாரதி நெஞ்சிலே குடிகொண்டுள்ள அச்சத்தை நாம் போக்க வேண்டும். முதலிலே நான் கேட்கிறேன், பாரதி, நீ நாட்டுக்காக பாடினாயே, உன் வீட்டிற்காக யார் பாடினார்? பாரதி, நீ பெண்களுக்காக பாடினாயே, இல்லை என்று வந்தவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் இல்லறத்தை நடத்துகின்ற பெண்களுக்காக நீ பாடினாயே, உன்னுடைய இல்லாளுக்கு எத்தனை பேர் வந்து நின்றார்கள்? பாரதி, நீ உயர்ந்த குலம் தாழ்ந்த குலம் சொல்லுதலே பாவம் என்று சொன்னாயே, உனக்கு எந்த குலத்தார் வந்து சேர்ந்தார்கள், வந்து நின்றார்கள்? நீ செக்கெடுத்த நம்முடைய கோவையிலே வ.உ.சி.யையும் சிவாவையும் நாம் நினைத்து பார்த்தால் அதை சொன்னாயே, எத்தனை தொண்டர்கள் இந்த மண்ணிலே விடுதலைக்காக நொந்து நொந்து நொடி நொடியாக சொல்லொணா துயரங்களை அனுபவித்து இம்மண்ணிற்கு விடுதலைக்காக சென்றார்களே, அவர்கள் விட்ட சாபமும் பாவமும் தான் நம்மை இன்னும் ஆட்டிக்கொண்டிருக்கிறதோ? பாரதி, நீ நினைத்த நினைப்பெல்லாம் பெண்களை பற்றி, நீ பெண்களுக்கு விடுதலை வேண்டும் என்று சொன்னாய். ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்ணானவள் கல்வி கற்றால் அந்த குடும்பமே நன்றாக இருக்கும். வீட்டுக்குள்ளே வெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலைகவிழ்ந்தார். ஏட்டையும் பெண்கள் தொடுவது பாவம் என்று எண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார் சொன்னாயே. இப்படிப்பட்ட அந்த பெண் கல்வியை பற்றி நீ பெருமையாக சொன்னாய். யார் உனக்கு வந்து நின்றார்கள்? நீ உயிரோடு இருக்கும் போதும் வரவில்லை, நீ வானுலகம் சென்ற போதும் உனக்காக வரவில்லை. இதற்கு ஏன், என்ன காரணம்? இதற்கு மூல காரணம் பயம்.
சுதேசமித்திரனிலே நான் எழுத வேண்டும் பாட்டு, புலவன் வெள்ளையனே வெளியேற வேண்டும் என்ற பாடலை நீ கொண்டு வந்தால் வெளியிடுகிறேன் என்று சொன்னார். ஆனால் எந்த புலவனும் முன்வரவில்லையே. இதற்கெல்லாம் என்ன காரணம்? அச்சம். அதனால் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. இது எங்கு கொண்டு போய் செல்ல வேண்டும்? பாப்பாவுக்கு குழந்தையிலிருந்து கொண்டு வர வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் பெரியவர்கள் ஆன பிறகு தன்னுடைய உள்ளத்திலிருந்து அச்சத்தை போக்கி போராடும் வீரர்களாக உருவாவார்கள் என்ற எண்ணத்திலே நீ பாப்பா பாட்டு பாடினாயா? ஔவையார் சொன்ன ஆத்திச்சூடியில் அறம் செய்ய விரும்பு என்று சொன்னால் அவை அந்த குழந்தைக்கு அறம் பற்றி என்ன தெரியும்? ஆதலால் அச்சத்தை போக்க வேண்டும் என்பதற்காக அச்சம் தவிர் என்று சொல்லி ஆத்திச்சூடி எழுதினாயே. ஔவையார் தையல் சொல் கேளேல் என்று சொன்னார். ஒரு பெண்ணாக இருந்து தையல் என்று சொன்னால் பெண். அப்ப மருத்துவரிடத்திலே புண் ஆறிவிட்டது என்று சொன்னாரே, அவர் தையல் போட்டு வந்தேன் என்று. அப்போது தையல் என்ற ஞாபகம் வந்தது. அது தையல் சொல் கேளேல் என்று அவை சொன்னால், ஆனால் பாரதி நீ தையலை உயர்வு செய் என்று. அவை ஒரு பெண், அவளுக்கு தெரிந்திருக்கிறது ஒரு சில பெண்களால் குடும்பம் சீரழிந்து போகும் என்பதால் அதை சொல்லியிருக்கக்கூடும். இப்படி நீ சக்தியிடம் வேண்டுகிறாயே. இங்கே இயல், இசை, நாடகம், முத்தமிழ் விளையாடுவதை என்னால் காண முடிந்தது. பாடல் பாடியும் தாளம் தட்டியும் மருத்துவரையா பாடல்கள், அவருடைய கண்டுகளித்த காட்சிகள், அவருடைய தமிழ் ஆர்வம், இங்கு அவையில் நிறைந்திருக்கக்கூடிய உங்களுடைய கருத்துக்கள் தனித்தனியாக என்னால் அது சொல்லுவதற்கு கூட நேரம். அவ்வளவு அறிவு சார்ந்த இந்த கருத்துக்களை எல்லாம் எனக்கு இந்நாளிலே நான் கேட்டு பெருமையடைந்தேன். அப்படிப்பட்ட வகையிலே பாடல் பாடி சொல்லும்போது அது குழந்தைகளுக்கு நன்றாக போய் சேருகிறது. அப்போ பாரதி சக்தி பாடலிலே நெஞ்சுக்கு நீதியும் தோளுக்கு வாழ் நிறைந்த சுடர் மணிப்பூ, பஞ்சுக்கு நேர்வல துன்பங்களாம் இவள் பார்வைக்கு நேர் பெருந்தீ, வஞ்சனையின்றி பகையின்றி சூதின்றி மையக மாந்தரெல்லாம் தஞ்சமென்றே உரைப்பீர் அவள் பேர் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். நெஞ்சுக்கு நீதியும் தோளுக்கு வார் நிறைந்த சுடர் மணிப்பூ. பராசக்தியிடம் நீ என்ன கேட்டாய்? காணி நிலம் வேண்டும், அங்கே ஒரு மாளிகை வேண்டும், 12 தென்னை மரங்கள் வேண்டும், தேன் இசையை சிந்தக்கூடிய குயில் இசை நான் கேட்க வேண்டும் என்று பராசக்தியிடம் கேட்டு பெற்றாயா? இல்லை நீ வேண்டினாயே? அப்ப பாப்பா பாட்டிலே என்ன சொல்லுகிறாய்? அச்சம் அங்கே போக வேண்டும் அவர்களிடத்திலே. பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயம் கொள்ளலாகாது பாப்பா. பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. கோடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. ஓடி விளையாடு பாப்பா. எங்கே ஓடியாடி விளையாடுகிறோம் பாப்பா? இன்று நாம்
கைபேசியில் குழந்தையிலிருந்து வயது முதிர்ந்தவர்கள் வரை ஒரே இடத்திலே வைத்து நாம் பார்த்து கொண்டு நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறோமே. அம்மையார் சொன்னார், இளம்பெண் மருத்துவர் இறந்த செய்தி இன்னும் தெரியவில்லையே. பெற்றோர்களுக்கு மட்டும்தான் அந்த துயரம் வருத்தி கொண்டிருக்கும், அதுக்கு இன்னும் முடிவு தெரியவில்லை என்று ஆதங்கப்பட்டார். இப்படி நம்ம சமூகத்திலே பாரதி, நீ விடுதலை வாங்கி கொடுத்து விட்டாய், ஆனால் எங்களுக்கு இன்னும் விடுதலை கிடைக்கவில்லை பாரதி. இப்படிப்பட்ட மருத்துவர்களைப் போல தமிழறிஞர்கள் இருக்கும் வரை, இந்த கம்பனும் வள்ளுவனும் இந்த இளங்கோவும் படைத்த இலக்கியங்கள் இருக்கும் வரை தமிழ் என்றும் சாகாது, வாழ்ந்து கொண்டிருக்கும், அது வளரும் என்பதில் உண்மைதான். நீ சுதந்திரம் கொடுத்த பெண்களிலே 3 வகை. நீ கனவு கண்ட அந்த பெண்கள் இன்று சரிநிகர் சமானம் என்று சொன்னாயே, ஆண்களை விட ஒரு படி உயர்ந்து அவர்கள் எல்லா விதத்திலும் கல்வி கற்று எல்லா துறைகளிலும் அவர்கள் உயர்ந்து ஆணுக்கும் அதிகமாக உழைத்து சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மை. அது நீ கண்ட கனவு. ஆனால் இன்னும் பல பெண்களுக்கு இன்னும் சுதந்திரம் கிடைக்காமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் முழு சுதந்திரம் கிடைக்கவில்லை. இது 2வது ரகம். இன்னும் 3வது ரகத்தை பார்த்தால், அந்த சுதந்திரம் கிடைத்ததனால் அந்த பெண்கள் ஒரு சிலர் தவறாக பயன்படுத்தி கொண்டு தீய வழிகளிலே சென்று கொண்டிருக்கிறார்களே, நீ அதை பார்க்கவில்லையா பாரதி? தன்னுடைய வாழ்வையே சீரழித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெற்றோரிடத்திலே பொய் சொல்லிக் கொண்டு தன்னையே சீரழித்துக் கொண்டிருக்கின்ற பெண்கள் ஏராளம் ஏராளம். என் மகளிர் கல்லூரிகளிலே பெண்களை அப்படி பார்க்க முடிகிறது. பச்சிளம் குழந்தைகளை பெற்றுவிட்டு காம இச்சைக்காக இன்னொருவனிடம் ஓடிப் போகிறாயே, இவளை நீ என்ன சொல்வது? பெண்ணென்று ஏற்றுக்கொள்வதா, பேயென்று ஏற்றுக்கொள்வதா? இதை அன்றாடம் நாம் பார்க்க முடிகிறது. இதற்காகவா நீ பெண்ணுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாய்? இன்று நாடு எங்கே போய் கொண்டிருக்கிறது பாரதி? நீ இதற்காகவா விடுதலை வாங்கி கொடுத்தாய் எங்களுக்கு? எங்கே பெரிய பெரிய பணக்காரர்களும் அந்த பண பலமும் இருக்கிறதோ அங்கேதான் சுதந்திரம் இருக்கிறது. இதற்காகவா நீ விடுதலை வாங்கி கொடுத்தாய்? இதை நீ பார்த்து கொண்டிருக்கிறாயா பாரதி? நான் சிந்திக்கிறேன், நீ மட்டும் இன்று இருந்தால் இதையெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் இந்த பெண்கள் எல்லாம் வீட்டோடையே இருக்கட்டும் என்று நினைத்திருப்பாயோ? இது எதனுடைய சிந்தனை? இந்த நாடு போய்கொண்டிருக்கக்கூடிய நிலையை பார்த்தால் இதற்காகவா விடுதலை வாங்கி கொடுத்தோம்? இதை விடுதலை வாங்கி கொடுக்காமலே இருந்திருக்கலாமோ என்ற ஐயம் என்னுள் வருகிறது. வழக்காடு மன்றங்களிலும் காவல்துறையிலும் நீதிகள் இன்னைக்கு செத்துவிட்டது. சமுதாயத்தில் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இதற்காக இன்னுயிரை மாய்த்தார்கள், விடுதலைக்காக பாடுபட்டார்கள். நொந்து நொந்து ஒவ்வொரு நொடியும் அவர்கள் தன்னையும் இழந்து வருத்தி, தன்னுடைய குடும்பத்தையும் இழந்து வருந்தி செத்தார்களே. ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே என்று பாடினாயே பாரதி, எங்களுக்கு இன்னும் சுதந்திரம் கிடைக்கவில்லை, முழுமையாக கிடைக்கவில்லை. இந்த நாடு சமுதாயம் சீரழிந்து கொண்டிருக்கிறது பாரதி. நீ பார் அதிர வைத்து பாடினாயே, கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லு என்று சொல்லி நீ தமிழுக்காக பாடுபட்டாய், பெண்களுக்காக பாடுபட்டாய். எல்லோருக்கும் தெரியும், பாரதியார் பாடல்கள் தெரியாதவர்கள் படிக்காதவர்கள் யாரும் இல்லை. பாரதியாரை பற்றி யாரும் அறியாதவர்களும் இல்லை. நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. என் வேதனையெல்லாம், என்னுடைய சிந்தனை எல்லாம் இப்படித்தான் கேட்கிறது. இவர்கள் எல்லாம் இன்னுயிர் மாய்த்து தொண்டர்கள் எல்லாம் நமக்காக பாடுபட்டார்களே, இதற்காகவா நாம் சுதந்திரம் பெற்றோம்?
என்பதுதான் என்னுடைய கேள்வி. ஆதலால் இப்படிப்பட்ட நல்ல நல்ல தமிழ் அறிஞர்களை கொண்டு பல சிந்தனையாளர்களையும் கவிஞர்களையும் அறிவாளர்களையும் குழந்தைகளையும் பாரதியார் கண்ட கனவை போல இன்னைக்கு நிஜமாக்கி கொண்டிருக்கக்கூடிய இப்படிப்பட்ட அருமையான இந்த நிகழ்வுகளை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய மருத்துவரையா அவர்களோடு நீங்கள் இணைந்து இவ்விழாவை நடத்தி கொண்டு வருகிறீர்களே, இதுதான் நம்முடைய வளர்ச்சி. தனிமரம் தோப்பாகாது, ஒருகை ஓசை எழாது. காலையில் குழந்தை எவ்வளவு திருக்குறள் நடனமும் ஆடி சொன்னார், பாட்டி என்று சொல்லி அவர் மகிழ்ந்தார். கொங்கு நாட்டிலே பாட்டி என்பது முன்பு தலைமுறையை சொல்லுவது வழக்கம். அதாவது அப்பாவினுடைய தந்தையை அப்பாரு என்று சொல்லுவது வழக்கம். அப்பாவினுடைய அம்மாவை அப்பத்தா என்று சொல்லுவது வழக்கம். அம்மாவினுடைய அம்மாவை அம்மிச்சி, அப்பாவை அப்புச்சி. இது கொங்கு நாட்டு சொல் வழக்கம். ஆனால் இப்பொழுது உள்ள குழந்தைகள் எல்லாருமே தாய் வகையராவையும் தந்தை வகையர் அவங்களுடைய பெற்றோர்களை எல்லோரையுமே பாட்டி பாட்டன் என்று சொல்லிதான் அழைத்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். என்னுடைய ஆய்வு நாட்டுப்புறவியல் ஆய்வு, MA MPhil முனைவர் பட்ட PhD எல்லாமே நாட்டுப்புறவியல் ஆய்வு. அதனால் இந்த கொங்கு சொற்கள் எல்லாம் தெரியும். அண்ணா அவர்களுக்கும் எல்லாம் கொங்கு நாடு தானே. அது இப்படி இந்த நம்முடைய அந்த வாங்க போங்க குழந்தைகளிடத்திலே பிற குழந்தைகளோடு வெளியூர்களிலே இருந்து தங்கி இங்கு படிப்பதனாலே நம்முடைய குழந்தைகள் அவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும். அவர்களுடைய பழக்கத்தை நாம் பழகக்கூடாது. அதனால் நம்முடைய கொங்கு நாட்டில் பிறந்த குழந்தைகள் அனைவரும் வாங்க போங்க அந்த மரியாதையை கற்றுக்கொள்ள வேண்டும். வெளிநாட்டவரெல்லாம் நம்முடைய நாட்டின் பற்றியும் தமிழ் மொழியை, அதாவது ஒவ்வொரு பக்கம் திருநெல்வேலி தமிழ், மதுரை தமிழ், சென்னை தமிழ் இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டு போகிறோமோ அத்துணை தமிழிலும் நம்முடைய கொங்கு நாட்டு தமிழ்தான் உயர்ந்த சிறந்த பெருமை வாய்ந்த தமிழ் என்று நாம் சொல்லவில்லை, வெளியிலே இருந்து வந்து சொன்னவர்கள். உணவு உபசரிப்பதை கண்ணதாசன் பாடியிருக்கிறார் அல்லவா. நாடு முழுவதும் நான் சென்றிருக்கிறேன். இந்த கோவை கொங்கு தமிழிலே கோவையிலே அந்த உபசரிக்கும் முறை, அவர்கள் வரவேற்கும் முறை வேறு எங்கேயும் நான் பார்த்ததில்லை என்று பாடல் பாடினாரே. நாம் ஏன் உள்ளத்திலிருந்து முதலிலே யார் வந்தாலும் வாங்க வாங்க, இப்பதான் வர்றீங்களா, ஊர்லெல்லாம் நல்லா இருக்காங்களா, அங்கெல்லாம் மழை உண்டா, இதுதான் கேட்போம். இப்பொழுது கேட்பது உங்களுக்கு சர்க்கரை இருக்குதா, இந்த ரத்த அழுத்த நோய் இருக்குதா, எனக்கும் இருக்கிறது. இதுதான் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரம். நம்முடைய பழக்க வழக்கம், நம்முடைய பெரியோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்தது இதுதான். முதலில் வணக்கம் சொல்லி கொடுப்பது, பிறகு நலமாக இருக்கிறீர்களா எல்லோரும் குடும்பத்திலே வாங்க வாங்க. அந்த சொல் எப்படிப்பட்ட சொல், உள்ளார்ந்த சொல். அன்போடு கூடிய உபசரிப்பும் அன்பும் வேறு எங்கும் இல்லை, இந்த கொங்கு நாட்டில் தான் இருக்கிறது. அதை நான் இங்குதான் கண்டேன். எல்லோரிடத்திலும் அந்த முகமலர்ச்சியோடு வணக்கம் சொல்லி உபசரிப்பதிலே எளிமை ததும்பிய கொங்கு நாட்டு மக்கள் இன்னும் மாறவில்லை, நம்மை போல்தான் இருக்கிறார்கள் என்பதை நான் உண்மையிலேயே இங்கே நான் பார்த்ததிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆதலால் மீண்டும் சொல்லிக் கொள்கிறேன், நேரம் போய்கொண்டிருப்பதால் இன்னும் அண்ணன் உரையாட வேண்டும். ஆதலால் இந்த என்னுடையது சிறப்புரை அல்ல, என் மனதிற்கு பட்டதை சொல்லுவதற்கு அனுமதி அளித்த உங்கள் அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் பொற்பாதங்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. சீக்கிரம் முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நேரம் பேசி
ஒவ்வொரு முறையும் மேடை ஏறும்போது ஒவ்வொருத்தர் அங்கே உட்காந்து என்ன நினைக்கிறதுனா, இவனை எப்போ முடிப்பான், ஓ இவரும் சீக்கிரம் முடிச்சவாருன்னு நினைக்கிறேன். இப்படியே 1:15 வரை டைம் போயிட்டே இருக்கும். இப்போ நான் இருந்தது அப்படிதான். எல்லாரும் பாட்டு பண்ணாங்க, நானும் பாட போறேன். அது என் பாட்டுக்கு பாட போறேன். எல்லாரும் இனிமையா மகிழ்ச்சியா இருக்கிறதுக்காக பாடினாங்க. மிஸ்டர் கோபால் ராமச்சந்திரன் அற்புதமான ஒரு குரல் வளம் உடையவர், அவர் பாடினாரு. இப்போ சுமதி அம்மாவுக்காக நான் ஒப்பாரி வைக்க போறேன். ரோட்டோரத்துல கல்லொடைச்சிட்டு இருப்பாங்க. மேடம் அந்த பாடல் நடத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரோட்டோரத்துல கல்லொடைச்சிட்டு இருப்பாங்க ஒரு காலத்துல. இப்பெல்லாம் மாடர்ன் டெக்னாலஜி வந்த பிறகு அதெல்லாம் இல்லை. வரிசையா குழந்தை குட்டிகளோட உட்காந்து வெளியூர்ல தருமபுரி சேலம் எல்லாம் இருந்து இங்க கோவை மாவட்டத்துல ஏதேனும் ஒரு வழியில தார் ரோடு போடுறதுக்காக சிறு சிறு கற்களை உடைத்து போட்டுட்டு இருப்பாங்க. குழந்தைங்க அவங்கள சுற்றி இருக்கும். அப்போ அந்த ஆற்றாமையின் காரணமாக அந்த சோகத்தை வெளிப்படுத்துற ஒரு பாட்டு. இதை நான் எதுக்காக பாடுறேன்னா, நான் இப்போ கல்லூரி பேராசிரியன் இல்லை, தமிழ் பேராசிரியன் இல்லை, பள்ளி தமிழாசிரியனும் இல்லை. என்றாலும் இந்த பாடலை இப்படி சோகமா பாடலாம் அப்படிங்கிறத தெரிவிக்கிறதுக்காக பாடுறேன். இப்போ பாடலும் முதல்ல வரிகளை சொல்லிடுறேன். இந்த பாட்டோட நீ இறங்கலாம்னு சொன்னாலும் இறங்கிக்கிறேன். கல்லொடைச்சு களப்பாச்சு, கையிரண்டும் புண்ணாச்சு, புல்லறுத்து புழைச்சிருந்தா புள்ள குட்டி வாழ்ந்திருக்கும். ஒரு அம்மா பாடுறாங்க சோகத்தை. பாடுறத நான் வசனமா படிக்கிற பாடத்தை. வேகாத வெயிலிலே வெந்து நாம சாகுறமே, காலை முதல் கல்லொடைச்சு கால்வயிறு ரொம்பலையே, ஊரு விட்டு ஊரு வந்து ஓயாம உழைக்கிறமே, ஏறு ஓட்டி புழைச்சிருந்தா எப்படியும் வாழ்ந்திருப்போம். இது ஏரின் சிறப்பு உழவின் சிறப்பையும் சொல்லி அந்த அம்மா பாடுது. இடையில லேலங்கடி லேலோன்னு ஒரு இசைக்காக போட்டது. ஜாலிலோ ஜும்கானா ஆளுங்கோ. அந்த ஜாலிலோ ஜும்கானா நமக்கு என்னன்னு தெரியாது. அதே மாதிரி லேலங்கடி லேலம். இப்ப நான் பாடுறேன். இதை கல்லொடைச்சு களப்பாச்சு லேலங்கடி லேலம். சந்தோஷமா பாட முடியாது, சோகமா தான் பாடணும். எப்படி? கல்லொடைச்சு களப்பாச்சு லேலங்கடி லேலோ, கையிரண்டும் புண்ணாச்சு லேலங்கடி லேலோ, புல்லறுத்து பொழைச்சிருந்தாலே லேலங்கடி லேலோ, உள்ள குட்டி வாழ்ந்திருக்கும் லேலங்கடி லேலோ, வேகாத வெயிலிலே லேலங்கடி லேலோ, வேகாத வெயிலிலே லேலங்கடி லேலோ, வெந்து நாமும் சாகுறோம் லேலங்கடி லேலோ, காலை முதல் கல்லொடைச்சி லேலங்கடி லேலோ, கால்வயிறு நம்பலையே லேலங்கடி லேலோ, ஊரு விட்டு ஊரு வந்து லேலங்கடி லேலோ, ஓயாம உழைக்கிற மேலே லேலங்கடி லேலோ, ஏறு ஓட்டி பொழைச்சிருந்தாலே லேலங்கடி லேலோ, எப்படியும் வாழ்ந்திருப்போம் லேலங்கடி லேலோ, லேலங்கடி லேலோ, லேலங்கடி லேலோ, லேலங்கடி லேலோ. அப்ப இந்த கைதட்டோட முடிச்சுட்டு இறங்கிட்டீங்களா, இல்ல இன்னும் எல்லாரும் பேசிட்டீங்களா?
பேசுறேன். இந்த மயிர் இல்ல இந்த மயிரை பத்தி இது அமங்கலமான சொல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இல்ல, தலையின் இழிந்த மயிரனையர். வள்ளுவர் சொல்றாரு மயிர்னே. மயிர் நீப்பின் வாழா கவரிமா அன்னார். மறுபடியும் சொல்றாரு. ஆனால் நாம் இந்த கீழே விழுகுது மயிறு, டாக்டர் மயிரெல்லாம் கொட்டி போத என்ன பண்றது, எடுத்து வீசிடு. ஆனால் இப்ப நான் காட்ட போற மயிறுன்னு தான் நினைக்கிறீங்க. இதுக்கு வந்திருக்குது பாருங்க, மினரல் மட் ஃபேஷியல். நம்ம நினைக்கிறோம் மினரல் மட் ஃபேஷியல் மயிறு தானே. 3599 ரூபா இந்த மயிரை வெட்டுறதுக்கு. அதுக்கு 1000 ரூபாய் தள்ளுபடி, தீபாவளி ஆஃபர். ஆமா. அப்புறம் ஹேர் கட் ஆன்டி டாண்ட்ரஃப் ட்ரீட்மெண்ட், அதனுடைய விலை 1185 ரூபாய். நம்ம மயிர்னு சாதாரணமா நினைக்கிறோம். அதுக்கு தள்ளுபடி 990 ரூபாய்க்கு வெட்டுறாங்க. அதே மாதிரி ஹேர் கட் ஹேர் கலரிங் 1005 ரூபாய். இது அடுத்து சொல்ல வர்றேன். இந்த மாதிரிலாம் நான் கலர் பண்ணி தலையில நோய் வந்து நம்ம டாக்டர் தான் நீக்கி வச்சார். அப்போ நான் சொல்லணும் இல்லை. அப்புறம் இரட்டுற மொழிகள் என்ற ஒன்றை போன வகுப்புல, நான் போன அமர்வுல வகுப்புல இருந்து வாத்தியாரையாமே வருது கேரட். நான் என்ன அவன் தொழில் சம்பந்தப்பட்டு பேசுறது. வணக்கம் பிரியா மேடம், வணக்கம். இப்ப 2 பொருள் படும்படி இருக்கணும். மேடம் ஈஸ்வரி அம்மா அவர்கள் பா ரதத்தில் பாரதி, இரட்டை மொழிகள்னா 2 பொருள். பாரதம் என்று வச்சீங்கன்னா ஒரு சொல் நின்றது நின்றபடி ஒரு பொருள் தருது, பிரிச்சீங்கன்னா இன்னொரு பொருள் தருது. பாரதி, பாரதம் ஒரு சொல் இந்தியா. பா ரதம், பாட்டாகிய பாடலாகிய ரதம் உருவம். சரி, இனி சில இடக்கு கீவாஜாவின் சில இடம் ஒன்றை விட்டுட்டு போயிட்டேன். விட்டுவனா உங்களை கேட்காம இப்ப சொல்ல போறேன். கீவாக்கா ஒரு நிகழ்ச்சியில, கீவாஜா அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில கலந்து முடிச்சுட்டு பேருந்துல ஏறுறார். பேருந்து ரிப்பேர், கொஞ்சம் போக மாட்டேங்குது. எல்லாரும் இறங்கி தள்ளுங்க தள்ளுங்க, எல்லாரும் இறங்கி பஸ்ஸை தள்ளுங்க அப்படின்னு உடனே கீவாஜா எந்திரிச்சார். ஐயா நீங்க எந்திரிக்க வேண்டாமுங்க, நீங்க சிரமப்படாதீங்க, உங்க உடம்பு இருக்கு, கொஞ்சம் வயசானவர் தள்ளாதவர் வேண்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே இல்ல நானும் வந்து தள்ளுவேன்ட்டு அந்த பேருந்து ஒரு கை பிடிச்சி, நிறைய பேர் தள்ளுற மாதிரி ஆக்ஷன் மட்டும் பண்றாரு. அப்படி அது இல்லை, அவர் உண்மையிலேயே வந்து தள்ளுறதுக்கு உதவி செஞ்சாரு. உதவி செஞ்ச பிறகு சொன்னாரு, யாரெல்லாம் வேண்டான்னு சொன்னாங்களோ அவங்ககிட்ட, அப்பாடா என்னைய பஸ்ஸை தள்ளாதவன்னு நீ சொல்ல மாட்டாங்க, என்னை தள்ளாதவன்னு சொல்ல மாட்டாங்க. அப்புறம் ஒரு மீட்டிங் இந்த மாதிரி நடக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து வேறுபாட்டால ஒரே சண்டை, தூத்திக்கிறாங்க, ஒருத்தனை தூத்திக்கிறாங்க. கீவாஜாதாவில் நடக்குது. அவர் சொல்றாரு, தயவு செஞ்சு விடுங்க, அப்புறம் நான் முடிவு பண்ணிக்கு என்னன்னு. இப்ப என்ன பேச கொடுங்கன்னா யாருமே விடல. கோவப்பட்டு எந்திரிச்சு வெளியே வந்தாரு. இந்த மாதிரி சூழ்நிலை, தூத்தல். ஐயா புறப்பட்டீங்க போல இருக்குது. ஆமா, உள்ளையும் தூத்தல், வெளியையும் தூத்தல். அந்த இரட்டு மொழிகள்ங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. அப்புறம் இவருக்கு ஒரு நாள் ஒரு நிகழ்ச்சியில பொன்னாடை போத்தினாங்க. அது பூக்கள் வேலைப்பாடு அமைந்த பொன்னாடை. போத்தின உடனே அதுல ஒரு ஓரத்துல கிழிஞ்சிருந்தது. இதை அங்க இருக்கிறவங்களுக்கு சொல்லணும் இல்ல போத்தனங்களுக்கு. அதனால சொன்னாரு, இந்த பொன்னாடையில் காயும் இருக்கிறது, கனியும் இருக்கிறது, இலையும் இருக்கிறது, பிஞ்சும் இருக்கிறது. பிஞ்சு இருக்குதுங்கிறத வெகு நாகரிகமா சொன்னார். இப்போ வேற்றுமை அணின்னு ஒண்ணு இருக்கு, சொல்ல போற இதோட முடிச்சுக்குப்பார்.
எடுத்துக்கொண்ட இரு பொருள்களுக்கும் முதலில் ஒற்றுமை சொல்லி பிறகு வேற்றுமைப்படுத்தி காட்டுவது வேற்றுமை அணி. அணினா அழகுபட சொல்லுதல், செய்யுளை அழகுபடுத்த வருவது அணி. வேற்றுமை அணி இரண்டு பொருள்களுக்கு முதலில் ஒற்றுமை சொல்லி பிறகு வேற்றுமைப்படுத்தி காட்டுதல். திருக்குறளிலே இருக்கு, தீயினால் சுட்ட புண் உள் ஆறும் ஆறாதே நாவினால் சுட்டபடு. நாம் என்ன படிக்கிறோம்? தீயினால் சுட்ட புண் உள்ள ஆறும் ஆறாதே, ஆறு அப்புறம் மறுபடியும் புண்ணாகும். டாக்டருக்கு நான் சொல்றேன், ஆறு ஆறாதே, ஆறு ஆறாதே இல்லை, உள் ஆறும். தீயில சுட்டா புண்ணு உள்பக்கம் ஆறிரும், மேல தழும்பு இருக்கும். ஆனால் நாவிலே சுட்டது புண்ணாகாது, வடுவாக தங்கிவிடும். இப்ப சுடுகின்ற வகையில் ஒற்றுமை, ஆறுகின்ற வகையில் வேற்றுமை. எனவே இது வேற்றுமை அணி. மோப்ப குளையும் அனிச்சம். அனிச்சம்ல இருக்குது பாருங்க, அது மோந்து பார்த்தால பக்கத்துல எடுத்து கையில் எடுத்து இப்படி கொண்டு வந்து பக்கத்துல வச்சு மூக்கு பக்கத்துல வச்சு அப்படி ஒரு உறிஞ்சினாத்தான் அப்படியே சுருங்கும். ஆனால் விருந்தினருடைய முகம் திரிந்து பார்த்தாலே, ஓ வந்துட்டானா, வந்தா இன்னைக்கு இவனை வச்சு இன்னைக்கு எல்லாம் மாரடிக்கணும், எப்போ போவானோ, நான் இப்ப நின்று இருக்கிற மாதிரி எப்போ போவானோ அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு சொன்னாரு, வாட்டம் அடைகின்ற தன்மையில் வேற்றுமை, வாடுகிற தன்மையில நோக்குகிற தன்மையில் ஒற்றுமை. மோந்து பார்த்தா மட்டும்தான் அனிச்ச மலர் குவியும். ஆனால் விருந்தினரை நாம் முகம் வேறுபட்டு பார்த்தாலே முகம் குலையும். அதான் வேற்றுமை. முதலில் ஒற்றுமை, பிறகு வேற்றுமை. அங்கண்ணில் விசும்பில் அகல்நிலா பாரிக்கும் திங்களும் சான்றோரும் ஒப்பர்மன். இது ஒரு வேற்றுமை அணி. கண் விசும்பில் அகல்நிலா பாரிக்கும் திங்களும் சான்றோரும் ஒப்பர்மன். திங்கள் மறுவாற்றும் சான்றோர் அகுதாற்றார் தெருமந்து தேய்வர் ஒரு மாசு உரின். வானத்திலே வருகின்ற நிலவு தன்னிடத்திலே களங்கத்தை வைத்திருக்கிறது என்றாலும் அது ஒளி தருகிறது, புற இருளை நீக்குகிறது. சான்றோர் அக இருளை நீக்குகிறார்கள். எனவே இருளை நீக்குகிற வகையிலே ஒற்றுமை. ஆனால் களங்கம் என்று வந்தால் நிலவு பொறுத்துக் கொள்ளுமானால் சான்றோர் பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள். அது வேற்றுமை. இப்படி வேற்றுமை அணி. இப்போ சிவகாசிக்கும் நெய்வேலிக்கும் வித்தியாசம் இருக்கு. இது வேற்றுமையும் ஒற்றுமை எல்லாமே இருக்கு. சிவகாசியில காசை கறியாக்குறாங்க, வக்கீலுக்கு தெரியும் இல்ல. சிவகாசியில் வர்ற பட்டாசு காசு, அது கறியாகுது. நெய்வேலியில் இருக்கிற கறி காசாகுது. ஒற்றுமை வேற்றுமை. ஆண்களை ரொம்ப தூரம் நடக்க வைக்கிறது ஒன்று ஃபிகரு, இன்னொன்னு சுகர். ரூபாந்திகா மின்சாரம், ஃப்ரிட்ஜ், மின்சாரம். இப்ப சம்சாரம் அந்த ஒண்ணு இருக்கு இல்லைங்க, சம்சாரம் அது மின்சாரம்ங்கிறதே தப்பு. பாருங்க, சம்சாரம் அவள் மின்சாரம் அப்படிதான் சொல்லணும், அதுனா அகிரணை. ஆனா நாம எல்லாம் என்ன சொல்றோம், சம்சாரம் அது மின்சாரம், அவள் மின்சாரம் அவர் மின்சாரம். நமக்கு அப்பவே அடிமைப்படுத்திட்டோம். இருக்க கூடாதுங்க ஐயா, ஏன்னா அவங்களுக்கு இலக்கணம் தெரியல. சம்சாரம் அவர் மின்சாரம், அவள் மின்சாரம் உரிமையோட சொன்னோம்னா அப்படிதான் இருக்கணும். அப்படியே கூட கடைப்பிடித்து இந்த ரெண்டு சொல்லுக்கும் வேறுபாடு இருக்கு. அந்த இப்பு இல்லைன்னா ஒரு பொருள், இப்பு இருந்தா ஒரு பொருள். நீங்க எத்தனை பேர் தன்னால் யோசிச்சுன்னு தெரியாது. கடைபிடித்து வாழ்கிறேன் என்றால் ஏதோ பக்கத்துல இருக்கிற வாடகைக்கு ஒரு கடை பிடிச்சிட்டு வாழ்றேன்னு அர்த்தம். கடைப்பிடிக்கிறேன் என்று இப்பு போட்டு சொன்னா ஃபாலோ பண்றேன். இந்த இப்புங்கிறது பாருங்க, இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்ப்பும் காசாதாபா மிகுங்கிற விதிப்படி அந்த இடத்துல இப்பு வரணும். மதுபான கடை அப்படின்னு போடுவான். மதுபான கடை இக்கு இருக்கணும், இக்கு இல்லைன்னா மதுபானம் கடை. அதே மாதிரி மருந்து கடை அப்படியே போட்டு பாருங்க, மருந்து கடை இக்கு இல்லைன்னா மருந்து கடை வேண்டி வந்துடும். அதுக்கும் விதி இருக்கு. இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்வும் காசாதாபா மிகும் என்று விதி இருக்கு. சரி, சம்சாரம் ஃப்ரிட்ஜ் இருந்தாதான் அது மின்சாரம் இருந்தாதான் ஃப்ரிட்ஜ் ஒர்க் பண்ணும். மின்சாரம் ஃப்ரிட்ஜில் இருக்கிற மின்சாரம் இல்லைன்னா
ஃப்ரிட்ஜில் இருக்கிற பொருள்களுக்கு குளிரிட்டு போகும். சம்சாரம் இல்லைன்னா கணவனுக்கு குளிரிட்டு போகும். சம்சாரம் கண்டிப்பா வேணும். என்னம்மா நான் என்ன இப்பதான் பேச தொடங்குற மாதிரி பேசுகன்னு பேசியே கொல்றவன். இப்போ இதோட முடிச்சுக்கிறேன். ஒரு கடைசி ஒரு ஜோக்கு நான் கேட்டது, நேற்று தான் கேட்டேன். கணவனுக்கு மனைவிக்கு பயப்படாத ஒரு கும்பல், ஒரு சாமியார் கூப்பிட்டார் ஒரு 500 பேர்த்த ஆண்களை. கணவனுக்கு பயப்படாதவங்க எல்லாம் ஒரு ஓரத்தில் இந்த பக்கம் எம்பக்கம் நில்லுங்க, கணவனுக்கு பயப்படுறவங்க எல்லாம் அந்த பக்கம் நில்லுங்க. 499 பேரும் பயப்படுறவங்க அதனால எல்லாம் வந்து வேற பக்கம் இந்த பக்கம் நின்னாங்க. ஒரே ஒருத்தர் இந்த பக்கம் நின்னார். சாமியார் கேட்டார், சபாஷ், நீதான் என் தைரியமான ஆள், சம்சாரத்துக்கிட்ட பயப்படாத ஒரே ஆள். சீதாலட்சுமி அம்மா கொஞ்சம் தள்ளி உட்காந்துங்க. அவர் பயந்துக்கிறார். உனக்கு நான் பரிசு கொடுத்தேன். எப்படி எப்படி மாதத்து பண்ண முடியுது? ஆனா போங்க சார், நீங்க ஒரு பக்கம். கூட்டமா இருக்கிற இடத்துல நிக்காதே, ஜம்சார் தான் சொல்லி விட்டாங்க. இதே மகிழ்ச்சியோடு நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கம். என் தாயினும் இனிய என் தமிழை வணங்கி இந்த இடத்தில் உங்களுக்கு ஒரு சிறிய கவிதையை பாட வந்துள்ளேன். புது கவிதை இது. இன்றைய சூழ்நிலையில் உங்கள் அனைவருக்கும், அதாவது ஆண்டோர்கள் சான்றோர்கள் தமிழ் பெரியோர்கள் இருக்கும் இந்த சபையில் நான் ஒரு ஆசிரியை. அதனால என்னால தெரிந்த சில விஷயங்களை உங்க கூட பேச நான் வந்திருக்கிறேன். அதாவது பெண்களுக்கு சமுதாயத்தில் பாதுகாப்பு இல்லை, பணியில் பாதுகாப்பு இல்லை, வீட்டிலும். அவர் ஏதோ மனைவி மனைவி அப்படின்னு சொன்னாரு. எல்லா மனைவிகளும் கணவனுக்கு பயந்து கொண்டுதான் இருக்கிறோம். அந்த அதாவது பெண்களுக்கு பணியில் பாதுகாப்பு இல்லை, வெளியிடத்தில் பாதுகாப்பு இல்லை, அரசியல் முறைகளிலே எதிலையுமே பாதுகாப்பு இல்லை. இதற்கு ஒரு உதாரணம், கல்கத்தாவில் உள்ள மருத்துவமனையில ஒரு முதுநிலை மருத்துவர் மானபங்கப்பட்டு கொல்லப்பட்டார். அவருடைய இறப்பை இந்தியா முழுவதும் இருக்கிற மருத்துவர்கள் தங்களுடைய போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் மூலமாக அதை எதிரொலி காட்டுகிறார்கள். ஆனால் இன்று வரை அதற்கு தீர்ப்பே கிடைக்கவில்லை. இந்த தீய செயலுக்கு யார் காரணம் என்று அரசாங்கமும் கண்டுகொள்ளவில்லை. இவ்வாறு போய்கொண்டு இருக்கிற இந்த கதையானது சங்க இலக்கியங்களிலே ஒரு பெண் தன்னுடைய கணவன் நேர்மையானவன் நீதியானவன் என்று ஒரு அரசன் முன் நின்று வாதாடுகிறாள், வழக்காடுகிறாள், ஜெயிக்கிறாள், ஜெயித்து காட்டுகிறாள். அதனுடைய அவன் அந்த பெண்ணை போன்று நாமும் நேர்மையான முறையில் இருந்து வாதாடி நம்மளுடைய துன்பங்களை நாம் போக்கிக் கொள்ள வேண்டும். நம்மளுடைய அரசாங்கமும் அரசியல் அதிகாரிகளும் அலுவலர்களும் மக்களுக்கோ யாருக்கோ எந்த நன்மையும் செய்கிற மாதிரி தெரியல. எல்லாம் மூடி மறைச்சி ஒரு அரசியல் நடந்து கொண்டு இருக்கிறது. பெண்களுக்கு இந்த அரசாங்கத்தினால் எந்த பாதுகாப்பும் இல்லை. பெண்களுக்கு உரிமை கொடுக்குறோம், பஸ்ஸில் ஏறுறாங்க, அதில் இதுலன்னு சொல்கிறாங்களோ இல்லையா, எந்த பெண்ணுக்கும் பாதுகாப்பு இல்லை. இது நம்ம கண்கூடாக ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ நான் கொண்டு வந்த கருத்தை உங்கள் முன் வைக்கிறேன். அதாவது கால்களால் நடந்த கதை. பெண்ணொருத்தி அழுத கதை. பெண்ணொருத்தி அழுததற்காய் பேரரசர் தொழுத கதை. பேரரசர் தொழுவதற்காய் வடக்கு திசை வயலை வாளெடுத்து உழுத கதை. இது வெறும் கதை அல்ல, பெண்ணுடைய கண்ணீர் பெருங்கதை. இது சிந்தாமணி அல்ல, திருத்தக்க தேவர்கள் கோவலனை திருத்தத்தக்க தேவர்கள் இல்லாத காரணத்தால் சிந்தாமணி அல்ல, இது சின்ன விழிகள் சிந்திய மணி. அழுத கதையை எழுதி வரும்போது எழுதும் பேனாவும் ஏங்கி அழுகிறது. பொய்யில்லை பேனாவில் மையில்லை.
கதைக்கு காலில்லை என்பார்கள். காரம் மிகுந்த சிலப்பதிகாரமோ கால்களால் நடந்த ஒரு கதை. அம்மி மிதித்து அழகிய கால்களை வீட்டுக்குள்ளேயே வெறித்து உலாவ விட்டுவிட்டு நடன மேடையில் நடமாடிய கால்களுடன் கோவலன் கால்கள் கூடி கலந்ததால் இது கால்களால் நடந்த கதை. கண்ணகி மாதவி கண்ணகி பாவையர் என்று பாவையரை மாறி மாறி பார்த்த கண்களுக்கு பாண்டிமா தேவியின் பாத சிலம்பிலும் கற்பு கொடியின் கார் சிலம்பிலும் தண்டனை காத்து கொண்டிருந்ததால் இது கால்களால் நடந்த கதை. பெண்ணுடைய கண்ணீர் பெருங்கதை. இதை காதை என வகுத்தார் கவிஞர் இளங்கோ. கதை காதை ஆயிற்று, ஏனெனில் இது கால்களால் நடந்த ஒரு கதை. கண்ணால் நகை செய்வாள் என்று காட்டுவதற்காகத்தான் கண்ணகி என்று பெயரிட்டார்களாம். கண்ணகி என்று பெயரிட்டதனால் அந்த கண்கள் அழுது கொண்டே இருந்தன. மாசரு பொன்னே வளம்பொறி முத்தே என்று கோவலன் வந்து கொஞ்சிய நேரத்தில் கண்ணால் மட்டும் கண்ணகி நகை செய்தாள். காதல் கடலில் கரை ஏறுவதற்கு தெரியாமல் திகைத்தாள். திருமண வாசனை தீருமுன்னே கோவலின் மூக்கு வேறொரு மோப்பம் பிடித்தது. வண்டு மணத்து வாலிபன் கோவலன் கண்ணகி பெண்ணின் நகைகளை ஒவ்வொன்றாக கலற்றத் தொடங்கினான். அவன் கை நீட்டி முதலில் கலற்றிக் கொண்டது கண்ணகி மங்கையின் கண் நகையை அல்லவா? கடைசியில் அவளே கால் நகை தன்னை கலற்றிக் கொடுத்தாள். கண்ணகை கால் நகை எந்நகை போனால் என்ன? பெண்களுக்கு இறுதி வரைக்கும் இருக்க வேண்டியது கழுத்து நகை அல்லவா? திருமண ஒப்பந்த எழுத்து நகை அல்லவா? அந்த நகைக்கு மன்றோ ஆபத்து வந்தது. ஆதாரமாய் இருந்த கணவனையே பொற்கொல்லன் சேதார கணக்கினிலே சேர்த்தான். கண்ணகி என்று பெயரிட்டதனால் தானோ அந்த கண்கள் அழுது கொண்டே இருந்தன. மாணிக்க பல்லக்கு நாணி கொண்டிருந்தது போல் வளர்ந்திருந்த மாதவிக்கு அன்று அரங்கேற்றம். யாழை வாசித்து வாசித்து பழகிய மாதவியே அன்று மகரையாளாகி மயங்கி கிடந்தாள். கோவலன் தன் குறுகுறுத்த விரல்களால் வாசித்தான். அனுபவம் மிகுந்த அவனது கரங்களின் வாசிப்பில் ஒரு அபூர்வ ராகம் அகப்பட்டது. அதன் பெயர் மணிமேகலை. பெண்கள் உலகமே பெருமிதம் கொள்ளுவது தாய் என்னும் பெயரை தாங்கும் போதல்லவா? அன்பே என்ற அழைப்பை விடவும் ஒரு பெண் அதிகம் எதிர்பார்ப்பது அம்மா என்கிற அழைப்பை அல்லவா? காதல் மாதவிக்கு அந்த கௌரவம் கிடைத்தது. கண்ணகி மனைவிக்கோ அத்தகைய வாய்ப்பு வாழ்க்கையில் வரவே இல்லை. பால் நிறைந்து கணக்க வேண்டிய பாவையின் மார்பகம் வரம்பில்லா கண்ண வாய்க்காலில் வழியாக புரண்டோடி சங்கமித்த கண்ணீர் சுமையால் மட்டுமே கனத்து கிடந்தது. உருகி சுகம்பெறா உடல் அழகை தன் கையால் திருகி எறிந்தாள், தீயிட்டாள். மழலை குழந்தைக்கு பால் ஊட்டாத மார்பு மதுரை குழந்தைக்கு பால் ஊட்டியது. உவப்பு பால் அல்ல, சிவப்பு பால். பத்தினி நெருப்பு பற்றி கொண்டது. சிலப்பதிகாரம் சிவப்பதிகாரம் ஆனது. தீமையை எரிக்கும் சிவனது நெற்றிக்கண் சிரசில் இருந்தது. மதுரையை எரித்த மங்கையின் நெற்றிக்கண் மார்பில் இருந்தது. மதுரையில் எரிந்த நெருப்பு மண்ணெண்ணெய் ஊற்றி வளர்த்ததல்ல, விழிநீர் என்னும் கண்ணெண்ணெய் ஊற்றி கண்ணகி எரித்தது. இந்த மனிதர்கள் ரொம்பவும் நல்லவர்கள். நிழல்களின் நெற்றியை தேடி பார்ப்பார்கள் குங்குமம் வைப்பதற்காக. நிஜங்களின் நெற்றியை தேடி பார்ப்பார்கள் இருக்கும் குங்குமத்தை அழிப்பதற்காக. இந்த மனிதர்கள் ரொம்பவும் நல்லவர்கள். இங்கேயும் இன்னும் இப்பொழுதும் ஒவ்வொரு பெண்ணும் சிலம்பை உடைத்து கொண்டுதான் இருக்கிறாள். காலில் இருந்தல்ல, கண்களில் இருந்து. பரல்களின் நீர்த்தளிப்பை நீங்கள் பார்த்ததில்லையா? அந்த கண்மணிகளின் கண்ணீர் மணிகளை நீங்கள் கண்டதில்லையா? எச்சரிக்கை, இவர்களில் யாராவது கண்ணகியால் இருக்கலாம். இன்னொரு கண்ணகி எழுந்து வந்தால் உடையப் போவது சிலம்பு மட்டுமல்ல, எரியப் போவது மதுரை மட்டுமல்ல. இப்பொழுது நாங்கள் புதிய சிலப்பதிகாரம் புனைந்து கொடுப்போம். அதுதான் ஆத்மாவினுடைய அரங்கேற்று காதை, வாழ்க்கை துயரங்களின் வழக்குரை காதை, வெந்த மனங்களது வேணில் காதை, அழுத விழிகளுக்கு அடைக்கல காதை, கொடுமையை சாய்க்கும் கொலைக்கள காதை, வரும் ஒரு புரட்சிக்கு வரம் தரும் காதை.
என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. தமிழ் ஆர்வலர்கள் அனைவருக்கும் வணக்கம். கவிதை தலைப்பு கொள்கை மாறாதே தோழா. கொட்டி கிடக்கும் கட்சிகள் எல்லாம் கொட்டும் கொடுந்தேளா, கட்சியை விட்டு கட்சிக்கு தாவும் கொள்கை மாறாதே தோழா. கட்டி காத்த உன் கண்ணியமெல்லாம் காற்றில் பறக்குதே தூளா, கட்டிய கற்பனை கோட்டைகள் எல்லாம் கரைந்து போனதே கூழா, ஒற்றிய உறவு பாலங்கள் எல்லாம் உடைக்கப்பட்டதே பாழா, விட்டில் பூச்சியாய் விளக்கைச் சுற்றியே வலம் வருகிறாய் கோளா கோளா, பட்டு போன உன் மேனியும் புண்ணாய் வெளியில் தள்ளுதே சீழா, வட்டி கட்டியே வளைந்து போனதுன் முதுகும் ரொம்ப நாளா, எட்டி உதைத்தாலும் எகிரி குதிக்காத நீ கூர்மழுங்கிய வாளா, பட்டியும் தொட்டியும் பேனர் கட்டியே படுத்து கொள்கிறாய் கீழா, பெட்டி பெட்டியாய் கொள்ளையடிக்கும் பணத்தில் கும்ப மேளா, பட்டயம் கட்டிய தலைவர்கள் எல்லாம் பேட்டி அளிப்பதோ சோழா, திட்டி தீர்த்தாலும் திணவெடுக்காததும் தட்டும் தடந்தோளா, ஒட்டலம் கட்டி பின் கிழித்தெறிய என் கவிதை வெற்று தாளா, பெட்டி பாம்பாய் அடங்கி கிடக்கும் நீ ரோசம் உள்ள ஆளா, ஆட்டிப் படைக்கும் ஆற்றலை உனக்குள் அடக்கியாள தாழ் பாலா. நன்றி, வணக்கம். சிறப்பு விருந்தர் உள்ளிட்ட அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா சொன்னது போல் பல்வேறு இடங்களில் பல்வேறு அனுபவங்களை பெற்று நான் இந்த மூத்தோர் சொல் என்ற தலைப்பில் நான் சில சொற்களை பகிர்ந்து கொள்கிறேன். இளமை, இந்த மாதிரி பசங்க, இளமை கனவுகளில் வாழ்கின்றது, முதுமை நினைவுகளில் வாழ்கிறது. இப்போ முதியோர்கள்லாம் எல்லாரும் நான் என்னுடைய ஆசிரியர், என்னுடைய மாணவர் அப்படின்னு சொல்கிறாங்களா, முதுமை நினைவுகளில் வாழ்கின்றது. வாழ்க்கையில் ரெண்டு கோணங்களை நம்ம பார்க்க முடியாது, பார்க்க முடியாத சூழ்நிலை இருக்கும்போது அதை கண்டிப்பாக பார்க்கணுங்கிறதுக்காக நான் இதை வலியுறுத்துகிறேன். ஒன்று சந்தோஷமாக இருக்கிறது மனக்கோலம். அந்த திருமண கோலத்தில் அன்னைக்கு பார்த்த மாதிரி என்றைக்குமே பார்க்க முடியாது, அதனால் அந்த சூழ்நிலையை நம்ம விடக்கூடாது. இன்னொன்று, ஒரு இறந்தவர்களுடைய முகத்தை பிணக்கோலம், அதை பார்க்கணும். ஏன்னா அந்த கோலத்தை விட்டோம்னா மீண்டும் அவங்கள பார்க்க முடியாது. அதனால் வாழ்க்கையில் ரெண்டு கோலங்களை முக்கியமாக பார்க்கணுன்னு மூத்தோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் போனால் வராது, ஒன்று உயிர், மற்றொன்று மானம். நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கும் நிலையிலிருந்து உயர்ந்து மற்றவர்களுக்கு ஏதோ ஒரு உதவி கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்பது மூத்தோர் சொல். நியாயங்களை காயப்படுத்தாதீர்கள், காயங்களை நியாயப்படுத்தாதீர்கள், வாழ்ந்தால் வரலாறாக இருக்க வேண்டும் என்ற வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சான்றோர் பெருமக்களுக்கு என் பணிவான வணக்கம். என்னுடைய ஆசிரியர் பெருந்தகைக்கு முதற்கண் வணக்கம். நான் ஐயாவினுடைய மாணவி முனைவர் சி. செந்தில் வடிவு, உதவி பேராசிரியர், ஹிந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரியில் பணியாற்றிட்டு இருக்கிறேன். இந்த ஒரு சூழல்ல நான் பேசணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எத்தனையோ குருமார்களினுடைய ஆசி. அந்த வகையில் என்னுடைய சிறந்த குருவா ஐயா அவர்களும் இருந்திருக்கிறாங்க. ஐயா அவர்கள் எங்களுக்கு வச்சிருக்கக்கூடிய பெயர், அவர் எங்களை அமைதிப்படை அதிரடிப்படை அப்படின்னு சொல்லுவார். அந்த அடிப்படையில் ஐயாவினுடைய வகுப்பில் முதல் வரிசையில் உட்காந்துக்குவோம். நாங்கள் ஒரு 4 பேர் ரொம்ப அமைதியாக இருப்போம். பின்னாடி இருக்கக்கூடிய படை அதிரடிப்படை, எப்பவுமே கையில் துப்பாக்கியோடு இருக்கிற மாதிரி ஐயா அவங்க சொல்கிற கருத்துக்களுக்கு எப்படிங்க ஐயா எப்படிங்க ஐயான்னு வினாக்களை கேட்போம். ரொம்ப ஐயாவினுடைய வகுப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1 மணி நேரம் முடிஞ்சு பெல் அடிச்சிருக்கோம். ஆனால் நாங்கள் உட்கார்ந்துக்கிட்டே இருப்போம், ஐயா இன்னும் சொல்லுங்க இன்னும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. மிகச்சிறந்த எழுத்தாளர், இதழாளர், மாணவர்களினுடைய மனநிலைகளை ரொம்ப அழகாக புரிஞ்சு வகுப்பு நேரம் போயிருச்சா அப்படின்னு ஏங்கக்கூடிய அளவுக்கு
அந்த வகுப்புல பயனுள்ள கருத்துக்களை சொல்லக்கூடியவர். 2 பருவங்கள், கடைசியா 3ஆம் ஆண்டுல 2 பருவங்கள் இதழியல் அப்படிங்கிற ஒரு விஷயம் பாடப்பகுதியை எடுத்தாரு. இன்னைக்கு வரைக்கும் இதழியல் அப்படின்னா நினைவுல என்னைக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஐயா தான். அந்த அளவுக்கு பாடங்களை மனதில் பதிய வைத்த ஒரு நல்ல ஆசிரியர் ஐயா. நீங்க ஏதோ நினைச்சுக்கலாம் அப்படின்னா இங்க உள்ளவங்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பா இன்னொரு 10 மணித்துளிகளாவது சொல்லணுங்கய்யா. இல்லைன்னா நாங்க எல்லாம் தான் உங்களுடைய கருத்துக்களை மிஸ் பண்றோம். கண்டிப்பா ஏதாவது ஒன்று சொல்லுங்க. நீங்க எழுதிய புத்தகங்களை பற்றியாவது சொல்லுங்க. நிறைய அதை பத்தி தெரியும், நீங்களே சொன்னீங்க உங்களை பற்றி உங்களுக்கு தெரியவில்லை என்று. எழுதிய புத்தகங்கள் அதை குறித்து ஆசிரியரே சொல்லிக் கொண்டிருக்கிறது கூட ஒரு வகையில் அது எனக்கு தானே தண்டனை கொடுத்துக் கொள்வதை போன்றது. அது ஏற்றதும் அல்ல. யாரேனும் நம்ம படைப்புகளை வேண்டாம், இது இல்லை. இப்படித்தான் கம்பன் இலக்கிய கழகத்துக்கு வந்திருக்கும் ஆண்டவர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என் பூமி தாயின் புதல்வர்களுக்கும் ஒரு தாயின் புதல்வன் உங்கள் உடன்புறவா சகோதரன் உங்கள் உடன் உறவாடிகளும் வந்தேன். வானவர் இவரென்றும் தேவர் இவரென்றும் தேனமர் கொண்டை சிவனவர் தானமர்ந்தொரு தனி தெய்வம் மற்றில்லை மூணமர்ந்தோரை உணர்வதுதான் என்று சொல்வார் என் திருமூலர். இந்த நம்ம திருமூலர் தாத்தா சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா 16, அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சரீர சுத்தி உபாயம் என்ற தலைப்பிலே அவர் அழகாக நம்ம உடலியல் விஞ்ஞானத்தை கொட்டிக்கு வைத்திருப்பார். நான் ஜோசப் பர்பியை 3 வருஷம் படிச்சிருக்கேன். ஆனால் அந்த ஜோசப் பர்பியோட தியரியை 16 செய்யுள்களில் சொல்லப்பட்ட ஒரு திறன் யாரிடத்தில் இருக்கிறது என்றால் நம் திருமூலர் தாத்தாவுக்கு மட்டுமே இருந்தது. சொல்லப்போனால் இன்னைக்கு நான் வியந்து பார்க்கிறேன். உடம்பினை நான் முன்னம் இழுக்கின்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன், உடம்பினிலே உத்தமனவன் கோயிலுக்கான அதனால் உடம்பினை நான் இருந்து ஓங்குகின்றேனே என்பார் திருமூலர். உண்மைதாங்க. உடம்பினுக்குள், அதாவது உடம்பு நாங்கள் இந்த உடம்பை இழுக்குன்னு எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஏன்னா மலஞ்சலம் கழிக்கிற உப்பு, வியர்வை கழிக்கிற உடம்பு, நாத்தம் பிடிச்ச உடம்பு, செத்துப்போன உடம்பு என்று எல்லாரும் சொல்லுவார்கள். ஆனால் இந்த உடம்பை அப்படி நினைச்சா நம்ம சத்தியமாக சொல்லுங்க, நமக்கு மெய்ஞானம் புரியாது, வாழ்வியல் புரியாது, நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த அறநெறி புரியாது. புரிஞ்சுங்களா? நாம் யாரை நேசிக்க வேண்டுமோ அவர்களை நேசிக்காதனால்தான் நாம் உடம்பிலே நமக்கு நோயை தழுவியிருக்கிறோம். நமக்கு வருகிற நோய்களெல்லாம் நான் கேட்கிறேன், நோயா? பதில் சொல்லுங்கள். இது நோய் அல்ல, இது உடல் சொல்லும் மொழி. புரிந்தீர்களா? உடல் சொல்லும் மொழி. இந்த மொழியை புரிந்து அதுக்கு தக்கவாறு தன் உடம்பை பாதுகாத்து கொள்ள தெரிய வேண்டும் என்பதுதான் இந்த 16 செய்யுள் நமக்கு சொல்லுகிறது. ஏன் ஜோசப் பர்பியும் கூட அதைத்தான் சொல்கிறார். எப்படி? இப்பொழுது நான் கேட்கிறேன், ஐயா மனசார நம்ம ஓடுகிறோம், ஒரு 4க்கு 4 குழி வெட்டி பார்ப்பாம்பா. அப்போ 4க்கு 4 குழி வெட்டும் போது என்ன ஆகுதுன்னா, அவன் குழி வெட்டிட்டு மேலே எந்திரிச்சு வரும்போது தயவுசெய்து அந்த மீட்டரை ப்ரெஷர் செக்கப் பண்ணாமே, ஏன்னா அது அதிகமான துடிப்புல தான் இருக்கும். அந்த துடிப்பு பாருங்க, அவன் தன்னுடைய பணியை நிறைவாக முடித்து கொண்டு ஓய்வு எடுக்கிறான். அப்படி ஓய்வு எடுக்கும்போது அந்த என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு பனித்துளியாக குறைஞ்சு அப்படியே அவனுக்கு தூக்கம் வருகிறது. தூக்கம் வரும்போது 79 துடிப்புகள். சரிங்களா? இங்கே ஓய்வு எடுக்கும்போது சரியான துடிப்பு 90, 100, அது 110. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அவன் உழைச்ச போது 300க்கு மேல். ஆக மொத்தம் ஒரு இதயம் அதிகமாக துடிப்பதும், அது ஓய்வு நேரத்திலே ஓய்வுகள் 110 துடிப்புக்கு வருவதும், பிறகு 79 துடிப்புக்கு வருவதும் இதயத்தினுடைய தன்மை அப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நாம் என்ன பண்ணணும்? நாம் இதயத்தை நேசிக்க வேண்டும்.
ஐயா நான் ஓப்பனை சொல்கிறேன், இதயமே இதயமே என்னை கொள்ளும் இதயமேன்னு நம்ம இளைஞர்கள் பாடலாம். இதய என்னைக்கும் உங்களை கொள்ளவில்லை. நான் எங்கள் அம்மா வயிற்றில் உருவான போது முதலில் எனக்கு என்ன நடந்ததுன்னு கேட்டேன்னா, நான் என்னுடைய அம்மாவுடைய ரத்தத்தை பாலாக்கி கொண்டு குடிக்கும்போது எனக்கு உருவானது தான் இதயம் என்று மண்ணுலகத்துக்கு வந்தேனோ அன்று தொடங்கியது என் நுரையில் விரிந்தது. அப்பொழுது துடிக்க ஆரம்பித்த இதயம் இன்றும் எனக்கு 70 வயசாகி போச்சு, ஆனால் மீண்டும் துடித்து கொண்டிருக்கிறது. ஏன்? என் தாயை விட, என் தந்தையை விட, என்னை கட்டிக்காத்த குருவை விட, என் மகனை விட, என் மனைவியை விட அது எனக்காக துடித்து கொண்டிருக்கிறது. ஆனால் துடித்து கொண்டிருக்கிற இதயத்தை மனிதகுலம் என்ன செய்கிறது என்றால், புண்பட்ட மனதுக்கு புகை விட்டாற்றலாம் என்று சொல்லி நுரையீரலை ஆக்சிஜனை நிரப்புவதை விட்டுவிட்டு இங்கே என்ன செய்கிறது என்றால் நிக்கோடின் புகையை நிரப்பிக் கொள்கிறது. இந்த நிக்கோடின் புகையை அகற்றுவதற்கு இதயம் என்ன பாடுபடுகிறது என்று யாருக்கு தெரிந்திருக்கும்? எனவே இந்த உடலியல் விஞ்ஞானத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளாத போது திருமூலர் சொல்கிறார், என்ன சொல்றாருன்னா, உடம்பினை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன். அதாவது உடம்ப நீ சரியா புரிஞ்சுக்கலைன்னா மெய்ஞானத்தையும் புரிய முடியாது, வாழ்வியலை அறிய முடியாது. உடம்பினை நான் முன்னம் எழுக்கடி, அதாவது உடம்பினை அழியான் உயிரார் அழிவர், திறம்பட மெய்ஞானம் சேர மாட்டார். உடம்பினை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பினை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று முதலில் உடம்பை வளர்ப்பது தன் கடமை என்று நிரூபித்தவர் நம்ம திருமூலர் தாத்தா. ஆனால் மற்றவர்களால் அதை சொல்லலை. அதனால் உடம்பினுடைய ஒவ்வொரு பார்ட்டியும் நம்ம ஆராயும் போது, ஐயா, இதயத்தை நேசிக்காதவனுக்குத்தான் இதய நோய், இதயத்தை நேசித்தவனுக்கு இதய நோய் இல்லை. நாம் என்ன சாப்பிடணும் அப்படின்னா, விட்டமின் ஏ, அந்த நமக்கு என்னன்னா, நம்ம விட்டமின் ஏ அண்ட் சி என்ற சத்தை ஈவனாக சாப்பிட்டுட்டோம்னா நம்ம ஃபைபர் சத்தான தசைகள் சுருங்கி வெறியும் நார்ச்சத்து நமக்கு பழுதாகாது. இதை ஏன் நம் முன்னோர்கள் செஞ்சுருக்காங்க, அருமையாக செஞ்சுருக்காங்க. சொல்லப்போனால் ஒரு போர்ட்ஸின் என்ற ஒரு பெண்மணி தன்னுடைய இரத்த புற்றுநோயை ஓட்டப்பந்தயத்தில் வென்றிருக்கிறார் என்று சொன்னால் முதலில் இந்த மன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் நான் சொல்கிறேன் கேளுங்கள், எப்படி அந்த நார்ச்சத்து அங்கே உருவானது என்று. ஓட்டப்பந்தயம் ஓடும்போது பேசுமூச்சு வருது, அப்பொழுது ஆக்சிஜன் உள்ளே போகிறது பாருங்க. ஆக்சிஜன் உள்ளே போனோன்னே அந்த கெட்ட கொழுப்பு கல்லீரல் படிப்படியாக மாறி 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 அது நல்ல கொழுப்பு கல்லீரலாக மாறி தன் மயக்கத்தை தெளித்து விடுகிறது. அப்பொழுது என்ன ஆகுதுன்னா, சிவப்பணுக்களுக்கு ஏற்றப்பட வேண்டிய சத்தை, அழகான மேக்னெட்டிக் வேவ்ஸை அது அழகாக உருவாக்கி தருகிறது. அந்த ஒவ்வொரு மேக்னெட்டிக்ஸ் உருவாக்கின உடனே, அதாவது பயோ மேக்னெட்டிக்ஸை உருவாக்குது. அந்த பயோ மேக்னெட்டிக்ஸ் உருவாக்கணும்னா அந்த இரத்த அணுக்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து தான் அங்கே நுரையீரலுக்கு அதை சுத்திகரிப்புக்கு செல்ல வேண்டும். அப்படி செல்லும் போது ஒவ்வொரு அளவையும் என்ன பண்ணலாம், அந்த மேக்னெட்டிக் வேவ்ஸ் விட்டு போட்டு பின்னால் திரும்பி முன்னால் திரும்பி ஆக்சிஜனை ஏற்றுக்கொண்டு அடுத்தது மீண்டும் ஒட்டி கொண்டு போக வேண்டும். இப்படி போகவில்லை என்றால் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அது சினிமா தேட்டரில் போய் சினிமா டிக்கெட் வாங்குகிற போதோ அல்லது பஸ் டிக்கெட்டுக்கு வாங்கி போய் பஸ் டிக்கெட்டை எடுக்கும் போதோ அது என்ன விளைவை ஏற்படுத்துமோ, அப்படி போனால் அவனும் இடம் பிடிக்க மாட்டான், அவனும் மேலே ஏற மாட்டான். அதே போல் இது ஆக்சிஜனை பெற முடியாதவற்றுக்குத்தான் இங்கே என்ன செய்கிறது என்றால், அது நுரையீரலை தந்திவு குழாயை உடைத்து விடுகிறது. அந்த தந்திவு குழாயை உடைக்கும் போது தான் நமக்கு வாயிலே ரத்தம் வருகிறது. இந்த இரத்த புற்றுநோய் நோய்க்குவதற்கு கூட இங்கே நமக்கு ஓட்டப்பந்தயம் உடல் பயிற்சி இயக்கம் தேவைப்படுகிறது. இன்னைக்கு நினைக்கிறீங்க, எனக்கு சுகர் இருக்குது, நான் இத்தனை மைல் நடக்கலான்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட நிறைய பேர் 3/4 மணி நேரம் நடக்கிறாங்க. நான் கேட்குறேன்னா, சூரிய நமஸ்காரம் 10, அதாவது நீங்கள் சொல்ல போனால் 5 நிமிஷம் தாங்க. நன்றாக முறையாக செய்தால் 5 நிமிடம், 5 நிமிடம் போதுங்க. உங்கள் உடலியல் விஞ்ஞானம் உங்களை மாற்றிக்கொள்வதற்கு. நீங்கள் இடது கையை சுற்றினீங்கன்னா வலது வெண்டிக்கள் என்னுடைய வாழ்வு சரியாது, இடது கையை சுற்றினீங்கன்னா
பழக வேண்டிகள் தெரியாது. இப்படி நம்ம விஞ்ஞான உண்மை தெரியாமல் தான் நாம் நோய்வாய்ப்படுகிறோம். நோய் என்று சொல்வதை விட அந்த இதயம் உங்களுக்கு சொல்லுகிறது என்னென்றால், எனக்கு இரும்பச்சத்தை கொடுக்கவில்லை மகனே, அதனால் கொஞ்சம் எனக்கு சோர்வாக இருக்கிறேன், இரும்பச்சத்தை கொடு, இரும்பச்சத்துள்ள உணவுகளை சாப்பிடு என்று சொல்கிறது. மூட்டுக்கு கையங்காலுக்கு இது வரலைன்னா என்ன சொல்லுதுன்னா, ஆமாப்பா பொட்டாசியம் கால்சியம் சத்து எனக்கு பற்றவில்லை, ஆனால் நான் தயவு செய்து எனக்கு எலும்பு மூலக்கூறு உணவுகளை சரியாக கொடு என்று சொல்லுகிறது. எனவே நோய் என்பது நோய் அல்ல, அது உடல் சொல்லும் மொழி இன்று நமது உமர் பருக் அவர்கள் சொல்வார்கள். எனவே நம் உடல் நோயை நோய் மொழி என்றுதான் சொன்னார்கள், இது நோயல். எனவே நோய் என்பது என்னவென்றால், அது சொல்லும் மொழியை புரிந்து கொண்டு தன்னை தக்க வைத்து கொண்டால் நீங்கள் நோய் இல்லாமல் வாழலாம் என்று சொல்லுகிறது இந்த திருமந்திரம். புரியுதுங்களா? இந்த திருமந்திரத்தை வழியில நாம் வாழ்ந்தால் எப்பொழுதும் வெற்றி. எனவே என்ன சொல்கிறார், உடம்பார் அடியின் உயிரார் திறம்பட மெய்ஞானம் சேர மாட்டார், உடம்பினை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்படை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று திருமணத்தாத்தா சொன்னார். அவர் சொல்லிக்கிட்ட கிமு 30ஆம் நூற்றாண்டு. இப்பொழுது இந்த நூற்றாண்டுக்கு தக்க காரியத்தை செய்திருக்க முடியும் என்றால் நாம் ஏன் அவர் வழியை பின்பற்றக்கூடாது என உங்கள் அனைவரையும் கேள்வி கேட்டுக்கொண்டு நன்றியுடன் விடுகிறேன். நன்றி, வணக்கம். கவிதையின் தலைப்பு வெற்றி நிச்சயம். நண்பனே, தொலைந்துவிட்ட கால் சூடுகளை தேடி போகாதே, அது கால வெள்ளத்தில் அழிந்து போயிருக்கலாம். நண்பனே, புதிய பாதை உருவாக்கி புது முயற்சியோடு வெளியே வா. புன்னகை திளம்பும் முகத்தோடு புதிய வாய்ப்புகளை தேடிச்செல், வெற்றி நிச்சயம். நண்பனே, தண்ணீரோடு நீ கொண்ட வெற்றிகளை மாற்று. என்றோ தவறுதலாய் வந்த தோல்வியை மறவாமல் சொல்லும் மாநிலர்கள், மலையில் முளைத்த காளான்கள் மழை முடியும் தருணம் மறைந்து போவார் மண்ணோடு உன் வெற்றி நிச்சயம். நண்பனே, மதிக்கெட்ட சிலரின் பேச்சால் பாதி மாறி வீழாதே, வீட்டில் பூச்சியாய் மாறி வெளிச்சம் கண்டு மயங்காதே. வீழ்ந்தது நீ அல்ல, உன் தவறுகள்தான். ஆம், தவறுகள்தான். வீரத்தோடு வெற்றிக்கொள், உலகை உன் வெற்றி நிச்சயம். நண்பனே, சாதனையின் சிகரத்தை நீ தொடும்போது தடைக்கற்களாய் இருக்கும் மனிதர்களை படிக்கலாக மாற்ற முடியாதுதான். ஆனால் சாதிக்க துடிக்கும் தலைமுறைக்கு உன்னால் பாதை உருவாக்கும் முடியும், உன் வெற்றி நிச்சயம். நன்றி.